Hi students, welcome to Surya Academy. NEET 2026 இந்த எக்ஸாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சாதனை படைச்ச மாதிரின்னு கூட நம்ம சொல்லலாம். 1 இயர் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் வந்து நேற்று நம்ம எல்லாருமே அடைஞ்சிருப்போம். ஸோ நம்ம டிஸ்கஷன் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மூணும் இப்போ இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி சப்ஜெக்ட் அதுக்கான பேப்பர் கோடு பார்த்தீங்கன்னா 13க்கான பேப்பர் கோடில் நம்ம கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின்ஸ் வந்து சிமிலர் தான், நமக்கு பேப்பர் கோடு தான் மாறும், கொஸ்டின்ஸ் சஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு எப்படி அந்த ஆன்சர் வந்தது அப்படிங்கிறதோட டீட்டெயில் ஒரு அனாலிசிஸாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ NEET 2026க்கான பேப்பர் கோட் 13 பயாலஜி சப்ஜெக்ட்கான டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 91 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பேப்பர் கோட்ல மேட்ச் த ஃபாலோவிங்கை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா மேட்ச் த ஃபாலோயிங், ரீசன் அசர்ஷன், அதுக்கப்புறம் MCQ பேட்டர்ன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம். பட் ஆனால் இந்த டைம் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீசன் அசர்ஷன் கொஸ்டின்ஸே இல்லை. பட் அதுக்கு பதிலாக நிறைய என்ன இருந்ததுன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கு, MCQ, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை தான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக எல்லா இடத்துலையும் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். எப்படி சொல்லலாம், பேப்பர் படிக்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பட் ஆனால் எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு எங்கேருந்து தான் வந்தது, டைரக்ட் NCERT டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் வந்தது. கரெக்டுங்களா. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து ஈஸியாக எந்தெந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், அதுக்கப்புறம் தெர்மோஸ்டேபிள் DNA பாலிமரேஸ், TI பிளாஸ்மிட், PBR 322. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல செகண்ட் ஆன்சர் கீ தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் கீ எடுத்துக்கிறோம். அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னா BT காட்டன் மேட்ச் பண்ணிக்கோங்க. தெர்மோஸ்டேபிள் DNA பாலிமரேஸ் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ அதனால அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். அதே போல TI பிளாஸ்மிட் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சர் என்னன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். ஸோ அண்ட் தென் லாஸ்ட் ஆப்ஷன் PBR 322 நம்ம எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருப்போம், ஈகோலை, எசர்ஷியா கோலையிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு பேசிக் கொஸ்டின் நம்ம ஃபெமிலியராக நம்ம ஆல்ரெடி நம்ம எவ்ரிடே டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இதை ரிப்பீட்டடாக இந்த டேர்ம்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்த உடனே NEET 2026ல 13 பேப்பர் கூட அட்டன் பண்ணுறோம், எடுத்தோடனே ஒரு சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஈஸியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா 92nd கொஸ்டின், எக்ஸ்ப்ளோரிங் மாலிகுலர் ஜெனட்டிக் அண்ட் ஸ்பீசியஸ் லெவல் டைவர்சிட்டியை கேட்டிருக்காங்க. அதாவது மூலக்கூறு அளவிலான, மரபியல் அளவிலான, சிற்றின அளவிலான, இது எல்லாத்துலேயும் சேர்த்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பொருளாதார முக்கியத்துவமா ஒரு விளைபொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அது எதுக்கு சூட்டபிளா இருக்குன்னு பார்த்தோம்னா பயோ ப்ராஸ்பெக்டிங், அதாவது உயிரி வளம் நாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க 12th ஸ்டாண்டர்ட் லெசன்ல, எக்ஸ்ப்ளோரிங் மாலிகுலர் ஜெனட்டிக் ஸ்பீசியஸ் லெவல் டைவர்சிட்டி ஃபார் ப்ராடக்ட் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா. இது ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த லெசன்ஸ்ல, பயோ ப்ராஸ்பெக்டிங், பயோ பைரசி, இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல இந்த 2 தான் நமக்கு வரும். ஸோ பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம் பயோ ப்ராஸ்பெக்டிங். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோ ஃபார்டிஃபிகேஷன் இல்லை, பயோ மேக்னிஃபிகேஷன் பெரிய அளவில் டெப்த்தாக நம்ம படிக்கவும் இல்லை. ஸோ இப்போ அழகாக நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம், பயோ ப்ராஸ்பெக்டிங் தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 93, which of the following statements are true with reference to sex determination in honey bees? ஹனி பீஸை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம ஹனி பீஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா ஹெப்ளோ டிப்ளாய்டு டிட்டர்மினேஷன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா மேல் வந்து ஹெப்ளாய்டாகவும் ஃபீமேல் வந்து டிப்ளாய்டாகவும் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ரீகால் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அப்போ ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்காங்க, ஃபார்ம்டு ஃப்ரம் யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக். ஓகேவா. ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங், ஒரு ஸ்பெர்ம் செல்லும் எக் செல்லும் ஃபியூஸ் ஆனா நமக்கு ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் வருது அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அப்படி கிடைக்கிறக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு ஹனிபியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபீமேல்ங்கிறது கண்டிப்பா ஒரு கியூனாவும் இருக்கலாம் அல்லது ஒரு ஒர்க்கர் பீயாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இது நம்ம புக்ல NCERT லைன்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்த லைன்ல கொடுத்துருப்பாங்க. அதே போல அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப் ஆஸ் எ மேல் பை பார்த்தினோஜெனசிஸ். கரெக்ட் தானே. ஏன்னா ஃபெர்டிலைசேஷனே நடக்காது. ஏன்னா ஒரு ஃபீமேல்ல 32 குரோமோசோம்ஸ் இருக்குன்னா ஒரு 16 ஃபெர்டிலைசேஷனுக்கு போயிடும். இன்னொரு 16 இருக்கு பாத்தீங்களா, அது டைரக்டா ஒரு மேல் ஹனி பீயை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மைட்டாட்டிக் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும்.
ஸோ அதை தான் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட், இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது எ மேல் ஹேஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் தேன் தட் ஆஃப் த ஃபீமேல். ஆமா தானே? மேலுக்கு வந்து டபுள் த குரோமோசோம்ஸ் இருக்கு, 32 குரோமோசோம்ஸ் இருக்கு. சரி, ஃபீமேலுக்கு வந்து 32 குரோமோசோம்ஸ் இருக்கு, மேலுக்கு வந்து 16 குரோமோசோம்ஸ் வருது இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம அப்படியே பிரிச்சோம்னா ஆஃப் த நம்பர் இருக்கும். அப்போ சி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடத்துல கரெக்ட். அதே போல மேல் ப்ரொடியூசர்ஸ் த ஸ்பெர்ம் பை மியாசிஸ், இந்த இடத்துல தப்பு இருக்கு. மியாசிஸ் அப்படிங்கிறது வராது. இந்த இடத்துல என்ன வரணும்? மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் மூலியமா இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு ஆண் தேனி குன்றல் பகுப்பு மூலம் விந்தணுவை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல குன்றல் பகுப்புங்கிறது வரக்கூடாது, மைட்டாசிஸ் நிகழ்வுன்னு வரணும். ஹனிபி ஹேவிங் எ ஹெப்ளோடிப்ளாய்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம். ஸோ இதுவும் ரைட்டு. எடுத்தோடனே நான் இனிஷியலாகவே நான் அதான் சொன்னேன், ஹனிபிங்கிறது ஹெப்ளோடிப்ளாய்டு சிஸ்டம்ல தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொன்னோம். ஸோ அப்போ ஏ பி சி இ எக்ஸப்ட் டியை தவிர ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரைட்டு. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஆன்சர் கி 1 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 94th. எகைன் நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்க, ஒரு 5 கொஸ்டின் முடியல, அதுக்குள்ளார 2 மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு இந்த இடத்துல இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பக்கம் growth ரெகுலேட்டர்ஸையும் இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற பேசிஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நடத்தும் போதே சொல்லியிருந்தோம். ஸோ growth ஹார்மோன்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துட்றாங்க. ஸோ 24D அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு வீடிசைடா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஹெர்பிசைட் டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 24Dயை நம்ம ஹெர்பிசைடுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 24Dயை ஹெர்பிசைடுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே போல GA3 ஜிப்ரலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மால்டிங் ப்ராசஸ் பத்தி பேசுவோம். அதாவது ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி, அதாவது சொல்லணும்னா நொதித்தல் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரூவிங் இண்டஸ்ட்ரிங்கிறது நொதித்தல் தொழிற்சாலைக்கு கண்டிப்பா நம்ம பயன்படுத்துகிற ஒரு வந்து ஹார்மோன் வந்து ஜிப்ரலிக் ஆசிட். ஓகேவா? GA3. அடுத்தது கைனட்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டோகைனின் கேட்டகரியில வரக்கூடியது. ஸோ அவங்க வந்து ஒரு நியூட்ரியன் மொபிலைசேஷன், அதாவது உணவூட்டம் வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து திரட்டி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய நிகழ்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கைனட்டின் வந்து நியூட்ரியன் மொபிலைசேஷன். அதே போல அப்சிசிக் ஆசிட் நமக்கு ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஸ்டொமேட்டல் க்ளோசர், இதுவும் டைரக்ட் புக் லைனிங் தான். அப்சிசிக் ஆசிட் வந்து ஸ்டொமேட்டல் க்ளோசர் ஓப்பனிங் க்ளோசிங்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இது பிரகாரம் மேட்ச் பண்ணீங்கன்னா நமக்கு 4th ஆன்சர் கீ மேட்ச் ஆகும். அதாவது 24D ஹெர்பிசைட், ஜிப்ரலிக் ஆசிட் ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி, கைனட்டின் வந்து நியூட்ரியன் மொபிலைசேஷன், அப்சிசிக் ஆசிட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஸ்டொமேட்டல் க்ளோசர். இதை நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 95. ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இருந்து ரெசிமோஸ் டைப் நமக்கு தெரியும். ரெசிமோஸ் சைமோஸ் டைப் கொஸ்டின். ரெசிமோஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து அக்ரோபீட்டல் ஆர்டரையும், சைமோஸ் வந்து பேசிபீட்டல் ஆர்டர், அதாவது அடி முதல் நுனி வரை அப்படிங்கிறது வந்து ரெசிமோஸையும், நுனி முதல் அடி வரை அப்படிங்கிறது சைமோஸையும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதை ஞாபகத்துக்கு இருந்துச்சுனாலே ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் டைரக்டா எழுதிடலாம். ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் இன் அக்ரோபீட்டல் சக்சஷன். ஓகேவா? ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் இன் அக்ரோபீட்டல் சக்சஷன், அதாவது நுனி நோக்கிய விதத்தில் வளர்ச்சி அடைதல். அடி முதல் நுனி நோக்கிய வளர்ச்சி, அந்த டேர்ம் சொன்ன இல்லைங்களா? அடி முதல் நுனி நோக்கிய வளர்ச்சி. அப்ப நுனி நோக்கிய விதத்தில் தோன்றுதல் அப்படிங்கிறது நம்ம அக்ரோபீட்டல் ஏறு வரிசை வச்சு அழகா ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 96. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி லெசன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்டிங்க்ட் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 எக்ஸ்டிங்க்ட் 6 எக்ஸ்டிங்க்ட் படிச்சிருப்போம். ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து 6th எக்ஸ்டிங்க்ட்ல டிஃபரன்ஷியேட் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். ஒவ்வொரு எக்ஸ்டிங்க்ட்ல ஒவ்வொரு ஸ்பீசியஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆனிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆரிஜின் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட்ஸ் வந்து மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு, கரெக்டா? அதுல இப்போ ப்ரெசென்ட்டா வந்து 6th எக்ஸ்டிங்ஷன் நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த 6th எக்ஸ்டிங்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆனிச்சு, மற்ற எக்ஸ்டிங்ஷனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆனிச்சு அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியே. அதாவது மரபழிதல், அதாவது அழிந்து போற சிற்றினம் அழிதல், மரபழிதல், மூலக்கூறு அளவிலான மூலக்கூறு அழிவு ஏற்படுதல், இந்த மாதிரி நிறைய அழிவுகள் பெரிய அளவுல நடைபெற்றது. ஓகேவா? ஸோ அப்ப 6th எக்ஸ்டிங் 6வது அழிவு எப்படி நடந்தது அப்படின்னா, இதுவும் ஒரு புக் லைனிங் தான். 6வது அழிவு என்பது 100ல இருந்து 1000 முறை இதுக்கு முன்னாடி இருந்த மனித காலங்களுக்கு விட வேகமாக நடந்தது அப்படிங்கிறது ஒன்று சொன்னாங்க. The present species extinction rate are
100 to 1000 டைம்ஸ். அழகா புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. 6th எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது 100ல இருந்து 1000 முறை ப்ரீ ஹியூமன் டைம்ஸை விட அதிகமா நடந்தது அப்படிங்கிறது. ஸோ அதனால இது வேற எந்த ஆப்ஷனுமே நீங்க யோசிக்க தேவையில்ல, பார்க்கவும் தேவையில்ல. டைரக்ட் ஹிண்ட் ஆன்சர் இருக்கு. அதனால இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து 97 ஆல்பா ஹெலிக்ஸ். ஓகேவா, அதாவது ஆல்பா சுருள் அமைப்பு எதுல இருக்கு? புரத அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 அமைப்புகள் பார்ப்போம். முதல் நிலை அமைப்பு, இரண்டாம் நிலை அமைப்பு, மூன்றாம் நிலை அமைப்பு, நான்காம் நிலை அமைப்பு. முதல் நிலை அமைப்புங்கிறது நேரியல் சங்கிலிகளாக இருக்கும். ஓகேவா, அதை பத்தி நமக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இரண்டாம் நிலை அமைப்புல 2 விதமான அமைப்புகளை பார்க்கலாம். ஒன்னு ஆல்பா சுருள், அதாவது ஆல்பா ஹெலிக்ஸ், இன்னொன்னு பீட்டா பிளீட்டர். இந்த மாதிரி 2 பார்க்கலாம். அப்ப இதுல ஹிண்ட் என்ன கேட்கறாங்கன்னா, ஆல்பா ஹெலிக்ஸ் எந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ல வரும்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர் இரண்டாம் நிலை அமைப்புல நம்ம பார்க்கலாம். இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லீனியர், அதாவது நேரியல் அமைப்பு நமக்கு சொல்லிடலாம். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அதாவது கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்ல வரும். ஓகேவா, கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்ல வரும், ஒண்ணுக்கு பின்னாக முனைவு ஏற்பட்டோம். அதே போல குவாட்டர்னரிங்கிறது டெர்ஷனரியே நமக்கு சேர்ந்துச்சுன்னா நமக்கு குவாட்டர்னரி அமைப்புகள். அப்ப இருக்கிறதுலே ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது கால்வின் சைக்கிள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, C3 C4ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ C3 சைக்கிள்ல இருந்து C4 சைக்கிள் வந்து 2, 3, 4, 5 கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கால்வின் சைக்கிளுக்கு உபயோகப்படக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெப்கேஸு, ருபிஸ்கோ கொடுத்துருக்காங்க, கார்பாக்சி பெப்டிடேஸ், ஹெக்ஸோகைனேஸ். ஸோ இதில் ஈஸியாக எதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸோகைனேஸ் டெலீட் பண்ணிடலாம். ஹெக்ஸோகைனேஸுங்கிறது கிளைகாலிசிஸ்ல வரக்கூடிய ஒரு என்சைம், அதனால அதை டக்குன்னு ரிமூவ் பண்ணிடலாம். பெப்கேஸ் அப்படிங்கிறது C4 சைக்கிளுக்கு வரக்கூடியது, ஸோ அதையும் அழகா ரிமூவ் பண்ணிடலாம். கார்பாக்சி பெப்டிடேஸ் இல்லைன்னா RUBP, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று. ஏன் கார்பாக்சினா இதுல கார்பாக்சிலேஷன் வரதுனால இப்போ சப்போஸ் ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா மேபி எழுதுறதுக்கு என்ன வாய்ப்பு உண்டு, கார்பாக்சி பெப்டிடேஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஆனால் இது இந்த இடத்துக்கு வரக்கூடிய அவசியம் இல்லை. கால்வின் சைக்கிள்ங்கிறது C3 சைக்கிள், நமக்கு கண்டிப்பா அங்க வரக்கூடிய ஒரு என்சைம் என்னன்னு கேட்டோம்னா ருபிஸ்கோ என்சைம் தான். அதாவது RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், இதை நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த என்சைமை தான் நம்ம அந்த பயன்படுத்தணும். ஸோ இதுவும் டைரக்ட் புக் லைனிங் தான். அடுத்த கொஸ்டின் 99 கரெக்ட் டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ். ஓகேவா, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு சீக்வன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து சீக்வன்ஸ் ஆர்டர்ல இந்த டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் 1 இல்லைன்னா 2 தான் இருக்கும். பட் ஆனா இந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணியே நமக்கு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, எதுக்கு ரிலேட்டடான அந்த சீக்வன்ஸில் வரிசை தொடர் வரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அதாவது நுண்வித்து உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு எந்த மாதிரியான வரிசை தொடர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்போர் டெட்ரடு, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, போலன் கிரைன், போலன் மதர் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்னன்னா ஒரு டிஷ்யூவா தான் இருக்கணும். ஓகேவா, மைக்ரோ ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த டிஷ்யூல தான் நமக்கு வந்து என்ன நடக்கும், ஒரு மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாய் செல்கள்ல. அப்ப இந்த டிஷ்யூல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தாய் செல். ரெண்டாவது, அந்த தாய் செல்ல மியாசிஸ் நடந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வு டெட்ரடு நமக்கு கிடைக்கும். அப்ப டெட்ரட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் முதிர்ச்சி அடைஞ்சாங்கன்னா மகரந்த துகள் போலன் கிரைன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ப இதுதான் ஆப்ஷன். அப்ப BDAC அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆப்ஷன் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, 100th கொஸ்டின். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எது சரி இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. நாட் ட்ரூ. ஓகேவா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பத்தி தமிழ்ல சொல்லணும்னா தடைக்கட்டு நொதிகளை பொறுத்து கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி அல்ல அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ தே ஆர் கால்டு மாலிகுலர் சிசர். ஓகேவா, மாலிகுலர்ஸ் மூலக்கூறு கத்திரிக்கோள்னு படிச்சிருப்போம், மூலக்கூறு கத்தின்னு படிச்சிருப்போம், மாலிகுலர் நைஃப், மாலிகுலர் சிசர், இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்கான ஆல்டர்னேட் நேம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்ப அது வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட், அது தவறு கிடையாது. ஓகேவா, these are the enzymes responsible for restricting the growth of bacteriophage in E. coli. ஸோ இதுவும் ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான என்சைம் ஒரு ஈகோலில பாக்டீரியோஃபேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நொதிகள் ஈகோலை பாக்டீரியனுள்
பாக்டீரியாபேஜுகள் வளர்வதை தடுக்கும் ஒரு செயலை செய்கிறது. ஒரு ஈகோலைக்குள்ளார ஒரு வைரஸான ஒரு பாக்டீரியாபேஜ் வைரஸான வளரக்கூடிய அமைப்பு இல்லாம இருந்தது காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுவும் புக் லைனிங். ஸோ இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தே கட் த டிஎன்ஏ ஒன்லி அட் த சென்டர். இதுதான் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். அட் த சென்டர், அதாவது மையத்தில் மட்டும் டிஎன்ஏவை வெட்டுகிறதுன்னு சொல்றாங்க. கிடையாது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியானது மையத்திலும் வெட்டும், மையத்திலிருந்து சற்று தள்ளி ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தள்ளி ரெண்டு முனை பகுதியில் எதிரெதிர் முனை பகுதியிலேயே வெட்டக்கூடிய நிகழ்வு இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதனால இது ஒன்லி அப்படிங்கிற டேர்ம் வந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? அடுத்தது, தே ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த டிஎன்ஏ எண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த எண்ட் அப்படின்னு சொன்னதும் தவறு. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் டிஎன்ஏங்கிறது நடுப்பகுதியிலையும் வெட்டலாம் அல்லது இந்த ரெண்டு இடத்துலையுமே வெட்டலாம். ரெண்டு இடத்துல, ஏன்னா ரெண்டு விதமான வெட்டும் முனை இருக்கு. ஒன்று, ஸோ இப்போ ஃபோர்த் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தே ரிமூவ் த நியூக்ளியோடைட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த எண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒன்லி ஃப்ரம் த எண்ட்னு கொடுத்ததும் இந்த இடத்துல தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து ஒரு டிஎன்ஏ துண்டங்கள் எடுத்தோம்னா ரெண்டு விதமான நொதிகள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று பிளண்ட் எண்ட் டைப், அதாவது மழுங்கிய முனைன்னு ஒன்று கிடைக்கும். இன்னொன்று ஒட்டு முனை ஸ்டிக்கி எண்டுன்னு கிடைக்கும். ரெண்டு டைப் ஆஃப் எண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல கட் பண்ணலாம். அப்போ ஒன்று சென்டர்ல கட் பண்ணலாம், இன்னொன்று எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்ல கட் பண்ணலாம். அதனால இங்க ஒன்லின்னு கொடுத்தனால இதுவும் தப்பு. அப்போ சியும் டியும் இந்த இடத்துல தப்பு. இ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா தே ரிகக்னைஸ் ஸ்பெசிபிக் பாலிண்ட்ரோமிக் பேஸ் பேர் சீக்வன்ஸ். கரெக்ட் தான். பாலிண்ட்ரோம் அப்படின்னா முன்பின் ஒத்த தொடர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஜிஏஏ டிடிசி இப்படி படிச்சுட்டு போனீங்கனாலும் ஜிஏஏ டிடிசின்னு இந்த பக்கம் படிக்கிறதும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாலிண்ட்ரோமிக் தொடர் வரிசையில தான் நம்மளுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளானது செயல்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது நாட் ட்ரூ எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சியும் டியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ 1ல வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா? 101 லாக் ஓப்ரான் சிம்பிளா கேட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப டஃபா வரும்னு ப்ரிப்பேர் பண்றோம், பட் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த லாக் ஓப்ரான்ல இசட் ஜீன் எதுக்கு கோட் பண்ணுதுன்னு கேட்கறாங்க. இசட் ஜீன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுல பெர்மியேஸ் அப்படிங்கிறது ஒய் ஜீனையும் டிரான்ஸ் அசிட்டலேஸ் அப்படிங்கிறது ஏ ஜீனையும் நமக்கு இங்க வந்து மெயின் பண்ணுவோம். இது ரெப்ரஸார் ஜீன். இது வந்து ரெப்ரஸார் லாக் ஓப்ரான் ஐ ரெப்ரஸார்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ இந்த மூணு ஆப்ஷன்ல இசட்டுங்கிறது கேட்டிருக்கிறதுனால பீட்டா கேலக்டோசிடேஸை நீங்க ஹைலைட்டா நம்ம உடனே பார்த்த உடனே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து 102 மேட்ச் த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேசஸ் ஆஃப் செல் சைக்கிள், இன்னொரு பக்கம் ஆக்டிவிட்டி, அதாவது செல் சுழற்சியினுடைய நிலையும் இன்னொரு பக்கம் செயல்பாடுகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு செல் சுழற்சியுடைய நிலைகள் நமக்கு தெரியும். ரெண்டு நிலை, ஒன்னு இடைநிலை, இன்னொன்னு எம் நிலை. ஓகேவா? இடைநிலையை பொறுத்த வரைக்கும் G1 S G2 நடக்கும். எம் நிலைங்கிறது அது மைட்டாட்டிக்காவும் இருக்கலாம், மியாட்டிக்காவும் இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்ப ஒரு G1 பொறுத்த வரைக்கும் சரி, G2 பொறுத்த வரைக்கும் சரி, நமக்கு என்ன ஒரு கண்டென்ட் படிச்சோம்னா ரெண்டு பேருமே மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், வளர்சிதை மாற்றத்தில் செயலிலாக இருப்பாங்க. பட் ஆனா அவங்க பிரிதி எடுப்பாங்களான்னு கேட்டா எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அது நமக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா G1 பொறுத்த வரைக்கும் இங்க 4 ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் செல் டிவிஷன் அக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்ல செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு பேருக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எதனாக்கு மேட்ச் பண்ணணும்னு பார்க்கணும். ஓகேவா? continuously grows but does not replicate its DNA. டிஎன்ஏவை பிரிதி எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன்ல சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ. சிந்தசிஸ்னாலே நமக்கு ஹிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், அது வந்து ரிலேட்ஸ் டு எஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது போயிடலாம். ஸோ அப்போ அது ஒரு ஹிண்ட். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன்ல புரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் while செல் growth continues. புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் இருக்கு, அது வந்து G2 ஃபேஸ்ல நமக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அப்ப சிக்கு வந்து 4 இருக்கணும், பிக்கு வந்து 3 இருக்கணும். அதே போல ஏ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், G1 வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கணும். அப்ப ரிமைனிங் இருக்கிற ஒரு ஃபேஸ் எம் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் செல் டிவிஷன் அக்கர்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். செல் டிவிஷன் எங்க ஆரம்பிக்குது? எம் ஃபேஸ், எம் நிலையில தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அதுக்கான ஆப்ஷன். அப்படி மேட்ச் பண்ணீங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஃபோர்த் ஆப்ஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகும். A2 B3 C4 D1 அப்படிங்கிறது நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து 103 ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க.
அதுல வந்து ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, பயோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க, உயிர் மூலக்கூறு அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெஸ்பிரேட்டரி குவஷன்ட், அதாவது சுவாச ஈவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து இன்டைரக்டா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே புக்ல இருக்குமான்னு கேட்டா இல்ல. பட் ஆனா நமக்கு தெரியும் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டுக்கு ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது தெரியும். கரெக்டுங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன், இதை நம்ம எவ்வளவு எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத வச்சு தெரிஞ்சாலே தெரிஞ்சுக்கும். நமக்கு 102 டிவைடட் பை 145 எடுத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 0.7 சம்திங் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இதுல லெஸ் தேன் 5, அப்ப இது ஒமிட்டட். பிட்வீன் 1.5 to 2 இதுவும் ஒமிட்டட். அடுத்தது 1.0 டைரக்டா கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் ஒமிட்டட். அப்ப இந்த ஆன்சர் இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா பிட்வீன் 0.5ல இருந்து 0.95 வரைக்கும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வில் பி என்ன ஆகுது, இதுக்குள்ளார வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்ப ஆன்சருக்கு நம்ம இதை தான் மேட்ச் பண்ண முடியும். இது மூணுமே டெலீட் பண்ணிடலாம். ஸோ நீங்க எல்லாரும் மேக்ஸிமம் இதை வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் நமக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன்னாலே மாலிகுல் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு ரெஸ்பயர் பண்ணி உடைக்கிறதுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு ஆக்சிஜனுடைய வேல்யூ தான் நீங்க பார்க்கணும். நிறைய பேர் இதை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இது ட்ரைபால்மிட்டினா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு புக்ல கொடுத்துருப்போம் ட்ரைபால்மிட்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனா நீங்க அந்த இடத்துலயும் நம்ம என்னதான் பார்க்கணும், இந்த மதிப்பை தான் பார்க்கணும். கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஆக்சிஜனுக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அடுத்து 104. Which one of the following is not a characteristic of plant cell in the phase of elongation? ஓகேவா, elongation ஒரு செல் வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அது போகணும். ஓகேவா, பெர்மனன்ட் ஆகணும், எலாங்கேட் ஆகணும், மெச்சுரேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஃபேஸ்ல போகும்போது எலாங்கேஷன் ஃபேஸ்ல இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது என்னன்னு கேட்கறாங்க. பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க. நியூ செல் வால் டெபாசிஷன், இந்த ஆப்ஷன் அங்க இருக்கு. செல் வால் வந்து ஒரு செல் பெருசாகுதுன்னா நியூ செல் வால் டெபாசிஷன் இருக்கு. செல் என்லார்ஜ்மெண்ட், செல் பெருசாகிறது. ஓகேவா, செல் விரிவடைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனும் அந்த புக்ல அந்த லைனிங்ல கண்டினியூஸா கொடுத்துருப்பாங்க. இன்க்ரீஸ்டு வேக்யூலேஷன், அதாவது வேக்யூல்கள் பெரிதாகுதல் அல்லது அதிகப்படுத்தல், இதுவும் ஒரு எலாங்கேஷன் ஸ்டேஜ், நீச்சி அடையும் போது, ஒரு செல் நீச்சி அடையும் போது அந்த நிகழ்வும் நடைபெறும். பட் ஆனா என்ன இருக்காதுன்னா கான்ஸ்பிக்யூஸ் நியூக்ளியை, தெளிவான உட்கரு அப்படிங்கிறது, கண்ணுக்கு புலப்படக்கூடிய உட்கருக்களை கொண்டிருத்தல் அப்படிங்கிறது எலாங்கேஷன் பேஸுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இதை தான் நம்ம வந்து ஆன்சர் கீயா எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க நாட் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ பிளான்ட் செல்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப எலாங்கேஷன் பேஸ்க்கு இல்லாத ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டா லார்ஜ் கான்ஸ்பிக்யூஸ் நியூக்ளியஸ். ஓகே, அடுத்து 105. இதுலயுமே பாருங்க கரெக்ட் சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ரெண்டாவது கொஸ்டினா நம்ம கரெக்ட் சீக்வன்ஸ் பாக்குறோம். ஓகேவா, அது எதுக்கு ரிலேட்டடா இருக்குன்னா சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன், உடல்சார் கலப்பினங்களை சம்பந்தப்பட்டதாக இருக்கு. சரிங்களா, உடலை கலப்பினமாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது உடல்சார் கலப்பினமாக்கல்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுல கரெக்ட் சீக்வன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதுல கொடுத்துக்கிறத பார்த்தீங்கன்னா செல் வால் டைஜஷன், செல் சுவர் சிதைத்தல் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஐசோலேஷன் ஆஃப் நேக்கட் புரோட்டோபிளாஸ்ட், அதாவது உரையற்ற புரோட்டோபிளாசத்தை பிரித்தெடுத்தல். நேக்கட் அப்படின்னா உரையற்ற அல்லது திறந்த புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபியூசன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் டு கெட் ஹைபிரிட் புரோட்டோபிளாஸ்ட். ஓகேவா, 2 புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குமா, ஹைபிரிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது ஐசோலேஷன் ஆஃப் சிங்கிள் செல் ஃப்ரம் 2 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட், 2 வித்தியாசமான தாவரங்கள்ல இருந்து செல்களை எடுத்து ஐசோலேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. growing of hybrid protoplast to form a new plant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி பாயிண்டா வரும், growing of hybrid protoplast to form a new plant அப்படிங்கிறது. ஸோ கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஐசோலேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வரும். சிங்கிள் செல் ஃப்ரம் த 2 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட். ஓகேவா, 2 வித்தியாசமான தாவரங்களிலிருந்து ஒரு புரோட்டோபிளாஸ்ட் வந்து தனிமைப்படுத்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஜஷன் ஆஃப் செல் வால், இது செகண்ட் வரும். ஏன்னா செல்லை எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள தானே புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும், அப்ப செல் சுவரை சிதைக்கணும் இல்லையா, செல் வால் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் இல்லையா, அப்ப டைஜஷன் ஆஃப் செல் வால் கொடுத்துடணும். அதுக்கு அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் நேக்கட் புரோட்டோபிளாஸ்ட். ஏன்னா செல் வாலை சிதைக்கிறதுக்கு நொதிகளை போட்டீங்கன்னா தனியா வந்துடும் புரோட்டோபிளாஸ்ட், அதை நீங்க தனி ஐசோலேட் பண்ணணும். ஓகேவா,
அப்போ ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், 2 புரோட்டோபிளாஸ்ட் தனித்தனியா 2 கோனிக்கல் குடுவையில கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது ஒரு ஸ்பீசியஸ் ஏ, இது ஸ்பீசியஸ் பி, ரெண்டுலையும் சிதைச்சு தனித்தனியா புரோட்டோபிளாஸ்ட் வச்சிருக்கீங்க. அது ரெண்டையும் ஒன்று சேர்த்தணும், கரெக்டுங்களா? அப்போ அது என்ன ஆகும்? ஃபியூசன் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு போயிடும் டு கெட் எ ஹைபிரிட் புரோட்டோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் கடைசியா க்ரோயிங் ஆஃப் ஹைபிரிட். அப்போ இது வந்து 4th, இது 5th. ஸோ இந்த ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தோம்னா 4th ஆன்சர் கீ மேட்ச் ஆகும். DABCE அப்படிங்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். என்னன்னு ஹெட்டிங் கொடுக்கல, பட் ஆனால் ரிலேட்டட் டு டைகாட், ஸ்டெம், லீஃப், ரூட் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அனாட்டமி ஆஃப் பிளான்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது, இன்னொன்று காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு தெரியும். சூபரின் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் எடுத்துக்கோங்க காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸுக்கு. சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமேட்டல் க்ளோசர்ல பார்ப்போம். ஓகேவா? அப்போ அதுக்கு நம்ம காட் செல்ஸை பேஸ் பண்ண ஆன்சர் இருக்குதுங்க. ஸ்டார்ச் ஷீத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைகாட் ஸ்டெம்ல படிப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் அழகா நம்ம டைரக்டா ரிப்பீட்டடா நம்ம கண்ணில் பார்த்த ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ எதுக்குன்னு மேட்ச் பண்ணிக்கலாம். கன்ஜங்டிவ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு டிஷ்யூ அமைப்பு. எது? வஸ்குலர் பண்டில்ஸ்குள்ளார ஜைலம் ஃப்ளோயம்குள்ளார வரக்கூடிய டிஷ்யூ தான் கன்ஜக்டிவ் டிஷ்யூ. கன்ஜக்டிவ் டிஷ்யூங்கிறது ஒரு இணைப்பு டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து காஸ்பாரியன் ஸ்ட்ரிப். காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூபரின் ஹிண்ட் இங்க இருக்கு. ஸோ அதனால செகண்டுக்கு 4th ஆப்ஷன் மேட்ச் பண்ணிக்கோ. சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு காட் செல்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மேட்ச் பண்ணுங்க. மீதி இருக்கிறது ஸ்டார் சீத், அது வந்து செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் பண்ணிக்கலாம். எண்டோடெர்மல் செல். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஆன்சருக்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். 107. ஸோ இன் ஆஞ்சியோஸ்போம்ஸ், பூக்கும் தாவரங்களை பொறுத்து எந்த பகுதியில் ரூட் ஹேர் டெவலப்மெண்ட் இருக்குன்னு எடுத்தோடனே ஆன்சர் பண்ணிடுங்க. மெச்சுரேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ அதுதான் டைரக்ட் ஹிண்ட், வேற எதுவுமே யோசிக்க தேவையில்ல. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்த ஒரு டேர்ம், ரூட் ஹேர் வில் ஒன்லி சீன் இன் த மெச்சுரேஷன் ரீஜியன் ஆஃப் த ரூட், வேற எந்த இடத்துல இருக்காதுன்னு படிச்சிருக்கோம். ஸோ டைரக்ட் ஆன்சர். இதெல்லாம் நீங்க 10 to 20 செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? அடுத்தது சொலனேசி ஃபேமிலி. நம்ம சொல்லியிருந்தோம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு ஃபேமிலி கொஸ்டின்ஸ் தான் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சொலனேசிக்கு பாருங்க ஃபார்முலாவை கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார்முலாவை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா அப்படிங்கும் பொழுது சொலனேசிக்கு 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா சொலனேசியில கேலிக்ஸ் வந்து ஃபியூஸ்டா இருக்கும். சொலனேசியில கேலிக்ஸ் ஃபியூஸ்டா இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். கெரோலாவும் ஆண்ட்ரீஷியமும் இணைந்தவையாக தான் இருப்பாங்க, ஜாயிண்டா தான் இருப்பாங்க. எபி பெட்டாலஸா இருக்காங்க அந்த இடத்துல. ஓகேவா? எபி பெட்டாலஸா இருக்காங்க. அதாவது கொரோலாவும் ஆண்ட்ரீஷியமும். அதுல கொரோலாவும் இணைந்தவை, அதாவது ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. ஓகேவா? கேலிக்ஸும் ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. அப்ப இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டனாலே சொலனேசி ஃபேமிலிக்கு 3rd ஆன்சருக்கு நீங்க டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ட்ரிப்ளாய்டு செல் அப்படின்னாங்க. ட்ரிப்ளாய்டு நியூக்ளியஸ் அப்படின்னா, ஓகேவா, ட்ரிப்ளாய்டு செல்லுக்கும் நியூக்ளியஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே எண்டோஸ்போம் தான். ஒன்னா பிஇசின்னு சொல்ல போறோம், அதுக்குள்ளார இருக்கிறது பிஇஎன், பிரைமரி எண்டோஸ்போம் செல்லு. இது பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். அப்ப ட்ரிப்ளாய்டு செல்லுங்கிறது பிரைமரி எண்டோஸ்போம் செல். இதையும் நம்ம உடனே ஆன்சர் பண்ணிடணும், ரொம்ப நேரம்லாம் இதுக்கு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே. அடுத்தது இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்க, கிட்டத்தட்ட இதோட 4-5வது மேட்ச் ஃபாலோயிங் வந்துருச்சு. இது வந்து இந்த லெசன்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. டீகம்போசிஷன், மினரலைசேஷன், அந்த லெசன்ஸில் வந்து ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீகம்போசிஷன், டெட்ரிட்டஸ், மினரலைசேஷன், ஹியூமிஃபிகேஷன், அந்த ப்ராசஸை நீங்கள் அழகாக படிச்சிருந்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் பாருங்க, ஒரு கொஸ்டின் 4 மார்க் அப்படியே டக்குன்னு எடுத்துருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் அப்படின்னாலே ஆர்கானிக் இன்டு இன்ஆர்கானிக், இதை தான் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். ஒரு கரிம பொருளை கனிம பொருளாக மாற்றக்கூடியது சிதைவு செயல்முறை, அதாவது சிதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டெட்ரிட்டஸ். அதாவது டெட்ரிட்டஸ் அப்படின்னா ஒரு சிதைவு செயல்முறை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு குப்பையா மாறுது பாத்தீங்களா, அதுதான் சிதைப்புக்கு பின் உள்ள கழிவு பொருள். சரி, அந்த டெட்ரிட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெட் ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? ஃபீக்கல் மேட்டர்ல வரக்கூடிய டெட்ரிட்டஸ் அப்படின்னா கழிவு பொருள் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். மினரலைசேஷன். மினரலைசேஷன் அப்படின்னாலே கனிம ஊட்டச்சத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வு. நம்ம படிச்சிருப்போம் மினரலைசேஷனுக்கு ஒரு நுண்ணுயிரி வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்போ மினரலைசேஷன்னாலே ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு இருந்தா கூட நம்ம இதை மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஈஸியா நம்ம ஹிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஹியூமிஃபிகேஷன்
அதாவது உயிர்ம மக்கு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமிஃபிகேஷன் நிகழ்வு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிஃபிகேஷன் புக் லைனிங்ல அழகா அமார்பஸ் கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னதுங்க, ஒரு வடிவமற்ற கூழ்ம பொருள். அமார்பஸ் அப்படின்னா வடிவமற்ற, அதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாது, ஒரு மாதிரி பவுடர் ஃபார்ம்ல வித்தியாசமான அமைப்புல இருக்கும், அதுதான் அமார்பஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வு ஹியூமிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே புக் லைனிங் தான், கொஞ்சம் கரெக்டா மேட்ச் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். இதுல ஹிண்ட் நமக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா டீகம்போசிஷனுக்கும் மினரலைசேஷனுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் ஆன்சருக்கு இதுக்கு ஃபைனல் ஆன்சர். அடுத்த ட்ரிபிள் 1 RH விட்டேக்கரை பொறுத்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷனுக்கு எந்தெந்த கிரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சொல்லிடலாம், ஃபிளஜெல்லம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறது. ரிமைனிங் எல்லாம் இருக்கு. செல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, பாடி ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாரு, ரீப்ரொடக்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே விட்டாக்கர் தான். ஸோ அப்போ இந்த ஒரு அமைப்பு மட்டும் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கும் ஃபோர்த் ஆன்சருக்கு மேட்ச் ஆகும். ABDE எக்ஸப்ட் சி மட்டும் விட்டாக்கருடைய கிளாசிபிகேஷன்ல எடுத்துக்கலாம். அடுத்து 1112 ஈவில் குவார்டெட். ஈவில் குவார்டெட் அப்படின்னா தீயவை மட்டும் மீட்டக்கூடிய நால்வர், தீயவை மீட்டக்கூடிய நால்வர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 அமைப்பு என்னென்ன ஹெட்டிங் நமக்கு தெரியும். புக்ல இருக்கிற டைட்டில வச்சு ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாருங்க. டைட்டில வச்சு ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஹேபிடேட் லாஸ், வாழிட இழப்பு, துண்டாதல், பிராக்மெண்டேஷன், இது ஒரு டைட்டிலா கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைட்டில் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன், அதிகப்படியான சுரண்டல் இருந்தது. அயல் சிற்றின படையெடுப்பு, ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், அதாவது அயல் சிற்றின ஊடுருவல். நிறைய வேர்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன எத்தனை டைம் நம்ம கூட கிளாஸ்ல சொன்னோம், டைரக்டா புக்ல இருக்கிற தமிழ் வேர்ட்ஸை மட்டும் நம்பிட்டு படிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கான எவிடன்ஸ் லாஸ்ட் இயரும் இருந்துச்சு. இந்த வருஷம் நிறைய வேர்டிங்ஸ் வந்து தமிழ்ல புக்ல இருக்கிற வேர்டிங்கே கொடுக்கல, அவங்களா ஒரு புது வேர்டை கிரியேட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்துங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்டா நம்ம புக்ல இருக்கிற வேர்டு தான் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம எல்லாம் என்ன படிச்சிருப்போம், அயல் சிற்றின படையெடுப்புன்னு படிச்சிருப்போம். இங்க அயல் சிற்றின ஊடுருவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல இணை அழிவு, கோ எக்ஸ்டென்ஷன், இணை அழிவுன்னு இருக்கு. இந்த இடத்துல இணை மரபளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்கு. இணை அழிவுக்கும் மரபளித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப கோ எக்ஸ்டென்ஷனுக்கு இணை மரபளித்தல்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நாம இணை அழிவுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்க இங்கிலீஷ் பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பக்கத்திலே தானே இருக்கு. சில டவுட்ஸ் நம்ம படிக்காத வேர்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுல பார்த்துருக்கலாம். ஓகேவா? அடுத்து 113 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு கரெக்ட் சீக்வன்ஸ். அதனால இது 3வது கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேவா? கரெக்ட் சீக்வன்ஸ்ல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பொறுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் இட்ஸ் டைஜஷன் பை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஃபிங்கர் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம டிஎன்ஏ என்ன பண்ணணும், தனிமைப்படுத்தணும், ஐசோலேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை எலக்ட்ரோஃபோரசிஸ். ஐசோலேட் பண்ணிட்டீங்க, அடுத்தது செப்பரேட் பண்ணுங்க. ஏன்னா தனித்தனியாக ஃப்ராக்மெண்ட்ஸை துண்டங்களாக பிரிக்கணும் இல்லையா, பிரிச்சது தான் நம்ம இது ரெடி பண்ணணும். அதனால செப்பரேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் டு சிந்தட்டிக் மெம்பரேன். செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சவ்வு மேல நம்ம அந்த பிரிக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ துண்டங்களை அந்த சவ்வுல நம்ம மாற்றணும், மெம்பரேன்ல மாற்றணும். இது வந்து தேர்டு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் மாத்தினதுக்கு அப்புறம் அந்த மெம்பரேன் அந்த சவ்வுல விஎன்டிஆர் ப்ரோவை பயன்படுத்தி கலப்பினம் செய்யணும், ஹைபிரிடைசேஷன் பண்ணணும். ஏன்னா நமக்கான டிஎன்ஏ அந்த இது இருக்கா, நம்மளோட டிஎன்ஏ அங்கே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ணாதான் தெரியும் இல்லையா. அப்ப இது வந்து ஃபோர்த் ஆப்ஷனா வரும். அப்படி ஹைபிரிடைசேஷன் நடந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு டிடெக்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு ரேடியோ லேபிள்ட வந்து நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பயன்படுத்துவோம், ஆட்டோ ரேடியோகிராஃபியை பயன்படுத்துவோம். இந்த இடத்துல ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அதே வேர்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து ஃபிஃப்த். ஸோ இந்த ஆர்டர்ல வரிசைப்படுத்தினீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் 113க்கு ஃபோர்த் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அடுத்து 114 இதுல கிவன் ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ங்கிறது டிஃபைன்ட் ஆஸ் பிரைமர்லி பை 3 ரீஜன். நமக்கு தெரியும் ப்ரொமோட்டார் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும், டெர்மினேட்டார் இருக்கும், 3 ஜீனுமே இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ப்ரொமோட்டார் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் ஜீனுடைய ஃபைடாஸ் பக்கத்துல இருக்குங்கிறது ரைட் ஸ்டேட்மெண்ட்.
அதே மாதிரி ப்ரோமோட்டார் இஸ் எ டிஎன்ஏ சீக்வன்ஸ் ப்ரொவைட்ஸ் பைண்டிங் சைட் ஃபார் ஆர்என்ஏ பாலிமரேஸ். எதுக்காக ப்ரோமோட்டாரை பத்தி பேசுறோம்னு கேட்டா, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் நிகழ்வுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து உட்காரக்கூடிய தளம் எதுன்னு கேட்டா ப்ரோமோட்டார் அப்படிங்கிறது. ஸோ அதனால இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். ப்ரோமோட்டார் டிஃபைன்ஸ் த டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட். ஏன்னா ப்ரோமோட்டார் இருக்கிற லொகேஷனை வச்சு தான் எது டெம்ப்ளேட்டு எது கோடிங்னே நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட் ஸ்டேட்மெண்ட். டெர்மினேட்டர் வந்து லொக்கேட்டட் டுவர்ட்ஸ் 3' end. ஸோ இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். டிஃபைன்ஸ் த எண்ட் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனுடைய முடிவு டெர்மினேட்டரை வச்சு தான் இருக்கு. ஸோ அதனால எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. ஸோ பேஸ் பர் கிவன் நம்ம செகண்ட் ஆப்ஷனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் பாலினேஷன் பிரிங்ஸ் அபவுட் ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட். மொத்தம் 3 டைப் ஆஃப் பாலினேஷன் நமக்கு இருக்கு. ஆட்டோகேமி, அப்புறம் கெய்டனோகேமி, ஜெனோகேமி. ஆட்டோகேமி ஜெனட்டிக்கலி சேம் தான், கெய்டனோகேமியும் ஜெனட்டிக்கலி சேம் தான், ஃபங்க்ஷனலி தான் டிஃபரெண்ட்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஜெனோகேமி தான் 2 வித்தியாசமான ஸ்பீசிஸ். அப்ப டைரக்ட் ஆன்சர் ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட்னு வந்த உடனே ஜெனோகேமியை நம்ம ஹிண்டா எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல பெருசா கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. டைரக்ட் கொஸ்டின் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் 3 ஆப்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஆட்டோகேமியா, கெய்டனோகேமியா அல்லது ஜெனோகேமியா. ஆட்டோகேமினா நமக்கு தெரியும் அது ஜெனட்டிக்கலி சேம், ஏன்னா ஒரே பிளான்ட்டுக்குள்ள நடந்தா ஆட்டோகேமி. அதே ஒரே பிளான்ட்ல 2 ஃபிளவர்ல வித்தியாசமா நடந்தா கெய்டனோகேமி. அப்ப உனக்கு மேபி டவுட் கெய்டனோகேமில வந்திருக்கலாம். பட் ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெனட்டிக்கலி சேம்னா கெய்டனோகேமி நீ எடுத்துக்கலாம். இங்க டிஃபரெண்ட்னு கேட்டிருக்கனால ஜெனோகேமி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல 2 விதமான ஸ்பீசிஸை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். அதனால ஜெனோகேமி தான் ரைட் ஆன்சர். இதுக்கும் நீங்க ஒரு 15 செகண்ட்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஆன்சர் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து டைரக்ட் இமிடியட் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சிட்டு கன்சர்வேஷன், உள்வாழிட பாதுகாப்பு முறை அப்படின்னு கேட்கறாங்க. உள்வாழிட முறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல சேக்கட் குரூவ்ஸ் மட்டும்தான். நம்ம 2 விஷயம் படிச்சிருப்போம், உள்வாழிட பாதுகாப்பு, வெளிவாழிட பாதுகாப்பு. உள்வாழிட பாதுகாப்பு அதாவது இன்சிட்டு கன்சர்வேஷன்னா இருந்த இடத்திலேயே ஒரு அனிமலை வந்து பாதுகாக்கணும், அதுதான் இன்சிட்டு கன்சர்வேஷன். இப்ப அந்த இடத்துல அந்த அனிமலை பாதுகாக்க முடியாது, நம்ம வேற இடத்துக்கு தான் கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூக்கு கொண்டு போய் பாதுகாக்கணும், அல்லது தனியா ஒரு பார்க்கு கொண்டு போய் பாதுகாக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது சீட் பேங்க், நம்ம பாருங்க பேங்க்னு வந்துருச்சு, அப்ப நம்ம தனியா ஒரு இதுல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும், அப்ப இது எக்ஸிட்டுல கொண்டு வந்துடும். அப்ப இந்த ஆப்ஷனை டெலீட் பண்ணிடுங்க. அதே போல பொட்டானிக்கல் கார்டன், கார்டன்னா தனியா நம்ம பார்த்திருப்போம், ஏற்காடுல எத்தனை கார்டன் இருக்கு, ஊட்டியில கார்டன்ஸ் இருக்கீங்களா, என்ன பண்றாங்க வெவ்வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து வச்சு பாதுகாத்து சேலிங்க்கு கொடுக்குறாங்க. அப்ப கார்டன்ங்கிறது வேற இடத்துல இருந்து வந்தக்கூடிய ஒரு செடியை தான் பாதுகாக்கக்கூடிய இடம், அப்ப அதுவும் எக்ஸிட்டுல வந்துருது. அதே போல வைல்டு லைஃப் சஃபாரி பார்க், வைல்டு லைஃப் சஃபாரி பார்க் அப்படின்னாலே இருந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல பாதுகாக்கக்கூடிய இடம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இது 3மே நமக்கு எக்ஸிட்டு கேட்டகரியில வருது. இந்த ஒன்னே ஒண்ணு சேக்கர்டு குரூவ்ஸ், தமிழ்ல சொன்னா புனித தோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மட்டும்தான் இன்சிட்டு கன்சர்வேஷன்ல வரும். ஸோ அப்ப டைரக்ட் ஆன்சர் இதுவும் புக் கொஸ்டின் தான், அழகா படிச்சிருந்தோம்னா இதையும் கட் பண்ணிருக்கலாம், ஈஸியா எடுத்துட்டு வந்திருக்கலாம். அடுத்து இன்னொரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின், ஹெட்ரோஃபிலி. இது வந்து பிளான் growth ரெகுலேட்டர் லெசன்ல இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. பிளாஸ்டிசிட்டியை பேஸ் பண்ண ஒரு டாபிக் ஹெட்டிரோஃபில்லஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹெட்ரோஃபில்லஸ் அப்படிங்கறனாலே நமக்கு பிளாஸ்டிசிட்டிங்கிற ஹிண்ட் உடனே அந்த டேர்மை தவிர அந்த புக்ல வேற எந்த டாபிக்குமே நம்ம படிக்க கிடையாது. ஸோ மீதி 3யுமே வேற ஒரு கான்செப்ட்ல தான் படிச்சிருப்போம். ஹெட்டிரோஃபில்லஸ்க்கு ரிலேட்டட் டு பிளாஸ்டிசிட்டி, அதாவது சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய ஹெட்ரோஃபிலி மாறுபட்ட இலைகளினுடைய வளர்ச்சியை எதுக்கு மட்டும் தான் படிச்சிருப்போம், நெகிழ்வு தன்மை. நம்ம வந்து புக்ல என்ன படிச்சிருப்போம்னா உருமாற்ற தன்மை அப்படின்னு படிச்சிருப்போம். நான் தான் சொன்னேன் புக்ல இருக்கிற தமிழ் வேர்டையே நம்ப கூடாது. பாருங்க இது இன்னொரு இடத்துல வந்தக்கூடிய டேர்ம். அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ்க்குலாம் நாம எப்படி படிச்சிருப்போம், ரீடிஃபரன்சியேஷன், மறு வேறுபாடு அடைதல்னு படிச்சிருப்போம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மறு வேறுபாடு உறுதல், வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி டி டிஃபரன்சியேஷன் இருக்கு, நாம படிச்சது மறு வேறுபாடு அடைதல்னு படிச்சிருப்போம். இந்த அல்லது வேறுபாடு நிலைத்திரிதல்னு படிச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல வேறுபாடு இழத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுசா டேர்ம்ஸ் இந்த வருஷம் பயாலஜில கிட்டத்தட்ட நிறைய டேர்ம்ஸ் வந்து புதுசா கொடுத்துருக்காங்க. புக்ல இருக்கிற டேர்ம்ஸை நம்பவே கூடாது. அது நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக தான் தவிர அதுக்கு ரிலேட்டடான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கான ஹிண்ட்டை தான் நம்ம கொடுக்க போறோம். இதுக்கு தான் நம்ம கோச்சிங் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றது இதுக்கு தான். ஓகேவா?
அப்ப பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஹெட்ரோஃபில்லஸ் டெவலப்மெண்ட், நெகிழ்வுத்தன்மை, இந்த இலைகளினுடைய மாற்றுத்தன்மைக்கு நெகிழ்வுத்தன்மை, ஒரே ஹிண்ட். ஸோ இது ஈஸியா ரிலேட் பண்ணிட்டு போயிருங்க. இது டைரக்ட் ஆன்சர் தான். ஸோ அடுத்து மேட்ச், கிட்டத்தட்ட இது 6வது மேட்ச்னு நினைக்கிறேன். மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய வந்துருச்சு, சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸும் நமக்கு நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி கிளாஸ்ல சொன்ன ஒரு விஷயம் என்னது, ப்ரொடக்டிவிட்டி சிம்பிளஸ்ட் டாபிக். அந்த சிம்பிளஸ்ட் டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் தான், அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. அதுல ஒரு கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கா வந்துருச்சு. ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, கிராஸ் கொடுத்துருக்காங்க, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க. டைரக்டா நீ டெஃபினிஷனை மட்டும் நீ மேட்ச் பண்ணினாலே போதும். ஸோ அப்ப ஆஸ் பர் கிவன் கண்டென்ட்டுக்கு நமக்கு 3rd ஆப்ஷன் தான் இதுக்கு ஹிண்ட். ஓகேவா? அப்ப ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னாலே ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது உயிர்த்திரள் உற்பத்தியினுடைய வீதம், மொத்த வீதம். ப்ரொடக்டிவிட்டினா அது பிரைமரி இல்ல செகண்டரி இல்ல, மொத்தமா ஒரு பொதுவான டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளவுதான். அதுல 2 டைப்பா இங்க பிரிச்சிருக்காங்க. இதுல கிராஸ் அப்படிங்கிறது ஒரு தாவரத்துல ஒரு எனர்ஜி ப்ரிப்பேர் பண்ணா அது கிராஸ். அந்த பிளான்ட், அந்த தாவரத்தை ஒரு அனிமல் சாப்பிட்டுச்சுன்னா அந்த அனிமலுக்கு கிடைக்கிறது நெட், நிகர லாபம். இது மொத்த லாபம், இது நிகர லாபம். இந்த ஹிண்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தா ஈஸியா நீ மேட்ச் பண்ணிடுவ. அப்ப நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது பாருங்க, கிராஸ் பிரைமரிய ரெஸ்பிரேட்டரி லாஸ்ல மைனஸ் பண்ணும். நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவே படிச்சிருக்கிறோம், NPP is equal to GPP minus R. அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க, GPP minus R. இந்த ஃபார்முலாவை நமக்கு டெஃபினிஷனா கொடுத்துட்டாங்க. அடுத்தது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, இதுக்கான இதை மேட்ச் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர். ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர். ஏன்னா ஒரு கன்சியூமர் நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா NPP தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பிளான்ட்டுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா GPP கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப டி ஆப்ஷனுக்கு செகண்ட் மேட்ச் பண்ணிக்கோங்க. சி ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் போட்டோசிந்தசிஸ். இந்த மாதிரி மேட்ச் பண்ணீங்கன்னா 3rd ஆன்சருக்கு உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிடை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏவும் சியும் தான். ஏன்னா அமினோ ஆசிட்ல வந்து சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா நிறைய மீத்தேன் வந்து நிறைய ஆட் பண்ண தான் நம்ம டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸை நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி வேலின் வந்து நியூட்ரல் அமினோ ஆசிட், நியூட்ரல் நடுநிலை அமினோ அமிலம் அப்படிங்கிறது வேலினுக்கான ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிரைன் அப்படிங்கிறது அரோமேட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். அரோமேட்டிக்ல நமக்கு பென்சின் ரிங் வரக்கூடியது ஹிஸ்டிடின் சொல்றோம். இந்த மாதிரி அரோமேட்டிக்ல 2 இல்லைன்னா 3 அமினோ ஆசிட் தான் நமக்கு வரும். அதனால இது ராங். லைசின் அப்படிங்கிறது அசிடிக் அமினோ அமிலத்துல கொடுத்துருக்காங்க. அது லைசின் பேசிக்ல நமக்கு ஹிஸ்டோன் புரோட்டீன்ல படிக்கிறோம், லைசின் அர்ஜினைன்லாம் படிக்கிறோம். ஸோ அப்போ அதுவும் தப்பு. ஸோ அப்போ ஏவும் சியும் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல ரைட்டு 119 பொறுத்த வரைக்கும். அடுத்து 120th கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு பை அன் ஓவரி. டைரக்ட் கொஸ்டின் பிளான் கிங்டம்ல ஜிம்னோஸ்போமை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்துருக்கிறதுல ஜிம்னோஸ்போம்ல பைனஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள், இதெல்லாம் மேட்ச் பண்ணிடு. மீதி உல்ஃபியாங்கிறது ஆஞ்சியோஸ்போமுடைய ஸ்மாலஸ்ட் ஃபிளவர், சிலாஜினல்லா, ஃபினேரியா இதெல்லாம் லோவஸ்ட் பிளான் கிங்டம்ல வரக்கூடிய ஒரு பிளான், பிரையோடெரிடோல வரக்கூடிய ஆப்ஷன்ஸ். அதனால இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம்னா ஓவரி வித்தவுட் ஓவியூல் அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம பைனஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல. அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரெஃபரன்ஸ் டு பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். டிஎன்ஏ ஹெலிக்ஸ் உடைய பேக்கேஜிங் பார்க்கும்போது எது எதெல்லாம் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 4th ஆன்சருக்கு மேட்ச் பண்ணிக்கோ. இந்த பி இதுல தப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியும் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டோன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பேசிக்னு சொல்லிட்டாங்க. ஹிஸ்டோன் பேசிக் தான், காரத்தன்மை அப்படின்னாலே அது பாசிட்டிவ்லி சார்ஜ், அதனால அது தப்பு. பேசிக் புரோட்டீன் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்னு வரணும். அடுத்தது பாசிட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ. டிஎன்ஏ என்னைக்கு நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் படிச்சிருக்கிறோம்? டிஎன்ஏ எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ் தான். ஏன்னு கேட்டா அதுல பாஸ்பேட் குரூப் இருக்கனால அது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால அதுவும் தப்பு. ஸோ அப்ப பிடி தப்பு. மீதி இருக்கிற ரைட் ஆன்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஏசிஇ வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 121 மேட்ச் த ஃபாலோயிங். இதோட 7வது மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறாங்க. டைரக்ட் ஈஸியான மேட்ச் த ஃபாலோயிங். மார்ஜினல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பி பட்டாணி செடியை மேட்ச் பண்ணிக்கோ. பெரைட்டல் மஸ்டர்டை மேட்ச் பண்ணிக்கோ. நான் கூட கிளாஸ்ல சொன்னேன் MPPM மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சது. அப்ப ஆக்சியல் அப்படின்னாலே லெமன். ஆக்சியல்னா அச்சு, நடுவுல இருக்கக்கூடியது. லெமன் தான் நடுவுல இருக்கக்கூடியது.
பேசல் மேரிகோல்டு. ஓகேவா, பேசல் அப்படிங்கிறது சாமந்தி பூ, மேரிகோல்டை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அழகா டக்குன்னு இதெல்லாம் ஒரு 15 செகண்ட்ல நீ மார்க் பண்ணினாலே ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். அடுத்து which one of the following is site for active ribosomal RNA synthesis? அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா RRNA எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்கறாங்க. ஒரே ஆன்சர் தான், நியூக்ளியோலஸ். இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல, நியூக்ளியோலஸ் நீ மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா சென்ட்ரோசோம் வேற, குரோமாட்டின் குரோமோசோமோடைய பொருள், கைனட்டோகோருங்கிறது குரோமாட்டினுடைய எதிர் துருவத்துல 2 பக்கத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால இதெல்லாம் நீ ஈஸியா டெலீட் பண்ணிட்டு நியூக்ளியோலஸ்ங்கிறது உடனடியாக எழுதிடலாம். RRNA எங்க உருவாகுது? உட்கரு மணியில தான் உருவாகுது. பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு புது வார்த்தையை கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்சது உட்கரு மணின்னு இருக்கும், ஆனா இங்க நுண் உட்கரு திரள்னு கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோலஸ் திரள்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல நியூக்ளியோலஸ்க்கு வேற ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் புது வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது புல்லிஃபார்ம் செல்ஸ். நம்ம புல்லிஃபார்ம் செல்ஸ்னே தான் படிச்சிருப்போம், பட் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க வீங்கிய செல்கள்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வீங்குதுன்னு கேட்டா நமக்கு ரீசன் தான் படிச்சிருப்போம். நீர் அதுக்குள்ள தக்க வச்சுக்கிறதுனால செல்கள் வீங்கிய நிலையில் காணப்படும். ஆனா அதுக்கு பேர் என்னன்னு தான் படிச்சிருப்போம், புல்லிஃபார்ம் செல்கள். ஆனா இங்க கொடுத்துருக்கிற செல்லு பேரே வீங்கிய செல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வாட்டர் உள்ள வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது, அப்ப அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப புல்லிஃபார்ம்னாலே டு மினிமைஸ் வாட்டர் லாஸ். எப்பெல்லாம் நீர் பற்றாக்குறை அதிகமா ஒரு சூழல்ல இருக்கோ அப்பெல்லாம் புல்லிஃபார்ம் செல்ஸ் அந்த பிளான்ட்டை வந்து பாதுகாத்து நீரை தக்க வச்சு அவருடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா. அதனால இந்த செகண்ட் ஆப்ஷன் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். போட்டோசிந்தசிஸ் வராது. லீஃப் இம்பெர்மியபிள் டு ஃபங்கல் ஸ்போருக்கும் லீஃபுக்கும் இந்த இடத்துல சம்பந்தமே இல்லை. அதனால அந்த ஆப்ஷனை நீங்க டெலீட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரே பர்சன் யாரு தான்? ஜைலம் மட்டும்தான். ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் வராது. ஓகே, அடுத்தது which of the following statement are correct? இங்கேயும் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல தான் நமக்கு டைம் போயிருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். ஆர்கானிசம் பாப்புலேஷன் லெசன்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கீ வந்து ஃபர்ஸ்ட் சி ஸ்டேட்மெண்ட்டும் இ ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சில இங்க ஹெல்ப்டு அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதாவது நைல் பெர்ச்ல விக்டோரியால வந்து நம்ம நைல் பெர்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சிச்சிலிடு மீன்கள்லாம் அழிஞ்சு போச்சு, அவங்களுக்கு உதவல. சரிங்களா, அழிஞ்சு போச்சு. அப்ப அது வந்து ஒரு பிரிடேட்டர் மாதிரி ஒரு பெரிய உணவுக்கு வந்து பெரும் பிரச்சனையா இருந்தது அந்த இடத்துல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா when a species become extinct, plant and animal species associated with are not affectedனு கொடுத்துட்டாங்க. ஒரு சிற்றினம் அழிஞ்சா அதனுடன் தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற சிற்றினங்களும் அழிஞ்சிரும், அதுதான் கோ எக்ஸ்டிங்க்ட். பட் ஆனா இந்த இடத்துல அழியலன்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால சியும் இயும் தப்பு. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ரைட். ஏ பி டி மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். ஓகேவாப்பா. அடுத்த கொஸ்டின் 127. இது பாருங்க, சிக்கிள் செல் அனீமியா. இந்த ஒரு சிக்கிள் செல் அனீமியால 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? குளுட்டாமிக் ஆசிட்ல இருந்து வேலினா மாறக்கூடிய மாற்றம் எந்த டிசீஸ்க்கு ரிலேட்டட்னு கேட்டாங்க. குளுட்டாமிக்ல இருந்து வேலின் 6th பொசிஷன். இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டான். அட்லீஸ்ட் இதை மட்டும் கொடுத்துருக்கலாம். இன்னொரு ஹிண்ட் 6th பொசிஷனும் கொடுத்துட்டான். 6th கண்ணை மூடிட்டு எழுதிட்டு போயிடலாம். சிக்கிள் செல் அனீமியா, அதாவது கதிர் அறிவால் ரத்த சோகை. பாருங்க, கதிர் அறிவால்க்கு அறிவான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்கும் இருக்கு, டேர்ம் மிஸ்டேக்ஸுமே இருக்கு. அதனால நீங்க தமிழ்லாம் நீங்க கன்சிடர் பண்ணாம கொஞ்சம் ஒரு சில டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை பார்த்துக்கணும். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் போட்டோசிந்தசிஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். போட்டோசிந்தசிஸ்ல இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஒரு டைம் 2 டைம் கொஸ்டின் தெளிவா பார்த்துக்கணும். ஏவும் டியும் இன்கரெக்ட் சொல்றாங்க. ஏல என்ன தப்பு? வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் PS1ல இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அது எதுல வரணும்? PS2ல வரணும். ஓகேவா. அதே மாதிரி டில என்ன தப்பு இருக்கு? C3 பிளான்ஸுக்கு கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்றாங்க. அது யாருக்கு வரணும்? C4 அனாட்டமிக்கு தான். கிரான்ஸ் மலர் வளையம் போன்ற அமைப்பு C4க்கு வரணும். பட் ஆனா இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் வந்து 4th ஆப்ஷனா கன்சிடர் பண்ணி. ஓகே, அடுத்த கொஸ்டின் 129. மேட்ச் த ஃபாலோயிங். அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் இதுல பாத்தீங்கன்னா என்சைம்ஸ், புரோட்டீன், கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுக்கு வந்து ட்ரிப்சின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு என்சைம், நம்ம படிச்சிருப்போம். என்சைம் பேஸ் பண்ணி இருக்கும், பயோமாலிகுல்ஸ் லெசன்ஸ்ல இருக்கும். ட்ரிப்சின் என்சைம். மார்ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆல்கலாய்டு. கான்கனா வேலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லெக்டின், பயோமாலிகுல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. கொலாஜன் அப்படிங்கிறது இன்ட்ரசெல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸா நமக்கு வந்து படிச்சிருப்போம். ஸோ இதை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கீ 1 மேட்ச் ஆகிடும். டைரக்ட் கொஸ்டின் இமீடியட்டா எழுதிட்டு போயிடலாம். அடுத்து பயோமாலிகுல்ஸ்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது ரைட்?
ஸோ ஏ வந்து தப்பு. லிபிட்ஸ் ஆர் ஜெனரலி வாட்டர் சாலிபிள்னு கொடுத்தாங்க இல்லையா, அது தப்பு. வாட்டர் இன்சாலிபிள். புரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ், அது ரைட்டு. பாலிசாக்கரைட்ஸ் ஆர் லாங் செயின் ஆஃப் சுகர். பாலிசாக்கரைடு சுகர், இது ரைட் ஸ்டேட்மெண்ட் தான். சாக்கரைடும் சுகரும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடினைன் குவானைன் வந்து சப்ஸ்டிடியூட்டட் பைரிமிடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தப்பு. ஏன்னா அவங்க அடினைனும் குவானைனும் சப்ஸ்டிடியூட்டட் பியூரின்ல வரணும். ஓகே. அடுத்து ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ், இது ரைட்டு. ஸோ அப்போ ஏ தப்பு, டி தப்பு. மீதி எத்தனை ரைட்டு? பி, சி, இ ரைட்டு. ஸோ அதனால ஆன்சர் கீ தேர்டு. அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இன்ஹெரிட்டன்ஸ் இன்கம்ப்ளீட்னாலே ஆன்டிரினம் ஸ்பீசிஸ். அடுத்தது கோடாமினன்ஸ் அப்படின்னாலே ஏபிஓ பிளட் குரூப். பிளியோட்ராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினைல் கீட்டோனியூரியா. அடுத்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஹியூமன் ஸ்கின் கலர். இந்த மாதிரி நாளையும் மேட்ச் பண்ணிக்கலாம். பாலிஜெனிக் ஹியூமன் ஸ்கின் கலர், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். நம்ம ரொம்ப டெப்தா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தது எல்லாம் விட ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க பயாலஜில. 132 பாருங்க. அடுத்தது பிசிஆர் உடைய கரெக்ட் சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீநேச்சுரேஷன், அனிலிங், எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? டீநேச்சுரேஷன் நம்ம இயல்பு திரிதல் அப்படின்னு படிச்சிருப்போம், இவங்க இயல்பு இழத்தல்னு சொல்றாங்க. அதே மாதிரி அனிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், வெப்பப்படுத்தி குளிர வைத்தல்னு படிச்சிருப்போம், இங்க பதனப்படுத்தல்னு கொடுத்துருக்காங்க. அதே போல எக்ஸ்டென்ஷன் நீச்சி தான். ஓகேவா? இதுதான் டைரக்ட் ஸ்டெப். டீநேச்சுரேஷன், அனிலிங், எக்ஸ்டென்ஷன், இதுதான் பிசிஆர் உடைய சீக்வன்ஸ். அடுத்து ஹவு மெனி ஏடிபி ஆர் என்ஏடிபி மாலிகூல்ஸ் ரிக்வயர்ட் டு மேக் ஒன் குளுக்கோஸ் மாலிகூல்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு போட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் லெசன்ல ஒரு டேபிளர் காலம்ல கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் மேக் பண்றதுக்கு 18 ஏடிபியும் 12 என்ஏடிபிஹெச்சும் தேவை அப்படிங்கிறது கேல்வின் சைக்கிள்ல நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து 134. கிளைகாலிசிஸ் எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம்ல நடக்கும். மேட்ச் பண்ணிடு. இடிஎஸ் எங்க நடக்குது? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல நடக்குது. ஓகே. புரோட்டான் எங்க அக்குமுலேட் ஆகுது? ஸ்பேஸ் இடைவெளியில அக்குமுலேட் ஆகுது. கிரெப் சைக்கிள் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்குது. ஸோ இதை நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே ஃபோர்த் ஆப்ஷன் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஈஸியா லொகேஷன் ப்ராசஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து which of the following statement are correct with respect to DNA separation, isolation and visualization? இத பேஸ் பண்ணி எதெல்லாம் ரைட்னு கேட்டிருக்காங்க. ஏ பி மட்டும்தான் ரைட். ஏ பி மட்டும்தான் ரைட். சில என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா வித்தவுட் ஸ்டெய்னிங்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு டிஎன்ஏவை யூவி லைட்ல பார்க்கும் பொழுது சாயம் ஏற்காமல் பார்க்கவே முடியாது. வித் ஸ்டெய்னிங் தான் பார்க்க முடியும். அதே போல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்திடியம் புரோமைட் போட்டு ஒரு சாயம் ஏற்றுறீங்கன்னா யூவி லைட்ல தானே பார்க்கணும். இங்கேயே ஹிண்ட் கொடுத்துட்டோம். மறுபடியும் இந்த இடத்துல என்ன கொடுக்குறான் பாருங்க, விசிபிள் லைட்னு கொடுக்குறான். அப்ப இது தப்பு இல்ல. விசிபிள் லைட் தப்பு, இங்க வித்தவுட் ஸ்டெய்னிங் தப்பு. ஸோ அப்ப ரைட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏவும் பியும் தான் ரைட்டு, மீதி சி டி தப்பு. ஸோ அப்ப ஆன்சர் கீ 1. அடுத்து 136. ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சில்ட்ரன் பிளட் குரூப் ஓ. ஒரு சில்ட்ரனுக்கு ஓ பிளட் குரூப் வரணும். அப்பாவும் அம்மாவும் ஹெட்ரோசைகஸ் சொல்றாங்க. அப்ப ஹெட்ரோசைகஸ் அப்படின்னா ஐஏஐ, அம்மா வந்து ஐபிஐ இப்படி இருக்கலாம். அப்போ ஒரு பிறக்கக்கூடிய சைல்டு வந்து ஐஏஐயாவும் இருக்கலாம், அதே போல ஐபிஐயாவும் இருக்கலாம், அல்லது ஐஏஐபியா இருக்கலாம், அல்லது ஐஐஓ குரூப்பா இருக்கலாம். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? ஏன்னு கேட்டா ஐஏஐ, அடுத்தது ஐபிஐக்கு இது, அப்புறம் ஏவும் பியும், அப்புறம் ஐயும் ஐயும் சேர முடியும். அவங்க கேட்டிருக்கிறது ஓ பிளட் குரூப். ஓ பிளட் குரூப்னா 100%த்துல 25-25 பிரிச்சிங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வரும். அப்ப 25% தான் இவங்களுக்கான ஆப்ஷன்ஸ். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். மொலுஸ்கன். மொலுஸ்கன் அப்படிங்கிறது பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். மொலுஸ்கனை பொறுத்த வரைக்கும் பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். ரெப்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்மனரி ரெஸ்பிரேஷன். அடல்ட் ஆம்பிபியன் பாத்தீங்கன்னா பல்மனரி அண்ட் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். ஆம்பிபியன் ஏன்னா நீர்லயும் இருக்கும் நிலத்திலயும் இருக்கும், அதனால பல்மனரி அண்ட் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். அமீபா பாத்தீங்கன்னா செல் டைப், அதனால செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அழகா மேட்ச் பண்ணீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் மேட்ச் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? 138. ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை BAMHI இருக்கக்கூடிய தளத்துல இன்சர்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல PBR320 என்ன ஆன்டிபயாட்டிக் உடைய இழப்பு ஏற்படும்னு கேட்கறாங்க. BAMHI பொறுத்த வரைக்கும் நமக்கு டெட்ராசைக்ளின் தான் இருப்பாங்கிறது தெரியணும். அதனால டெட்ராசைக்ளின்ங்கிறது இதற்கான ஹிண்ட்.
அப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல டெட்ராசைக்கிளை மேட்ச் பண்ணிக்கும். 139 ஸ்விஸ் சீஸுக்கு எந்த ஆர்கானிசம் ரெஸ்பான்சிபிள் தெரியும்? பாக்டீரியானே தெரியும். பாக்டீரியானா யாரு? ப்ரெப்பியோனி பாக்டீரியம் சர்மானி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆன்சருக்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். 140 which of the following is not an example of convergent evolution? ஓகேவா, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்பனா கன்வர்ஜென்ட்னா எதை கேட்குறாங்கன்னா அனலாக்ஸுக்கு எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏன்னா அனலாக்ஸ்க்கு இல்லாதது வேல் பேட். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதில் வருவாங்கன்னா ஹோமோலோகியில வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹோமோலோகியில வருவாங்க. இவங்க தான் டைவர்ஜென்ட்ல வரக்கூடியது. பட் ஆனா கன்வர்ஜென்ட்ல வந்திருக்காங்க. நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வர்ஜென்ட்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அனலாகஸ். ஓகேவா, அனலாகி, இது மட்டும் ஹோமோலாகி. அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா இதை நீங்க எடுத்துக்கலாம். 141 நான் மெம்பரேன் பவுண்ட். நான் மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல் நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குங்க, ரைபோசோம். சவ்வு அல்லாத ஒரு செல் நுண்ணுறுப்பு எதுன்னு கேட்டா ரைபோசோம் தான். ஓகேவா, அடுத்தது ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிராபிக்ல இருக்கும் பொழுது தலைகீழ் பிரமிட் பொதுவா எங்க பார்க்கலாம்னா ஒரு கடல்ல பார்க்கலாம். கடல்ல இருக்கக்கூடிய உயிர் திரள்கள்ல பார்க்கலாம். பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் சி. ஓகேவா, சில இருக்கக்கூடியதான். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் அது. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் இன் ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ரெனின் ஆஞ்சியோடென்சினை அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ 4. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சி தான் வரணும். ஃபால் இன் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். அப்ப ஜிஎஃப்ஆர் குறைஞ்சிச்சுன்னா தான் இந்த செயலே தொடங்க ஆரம்பிக்குது. அப்ப அதுதான் ஃபர்ஸ்டா எடுத்துக்கணும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெனின் கன்வெர்ட்ஸ் என்ன பண்ணும், ஆஞ்சியோடென்சினோஜனை டென்சின் 1ஆவும் டென்சின் 2ஆவும் மாத்துவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ஆஞ்சியோடென்சின் 2 என்ன பண்ணும், ஆல்டோஸ்டீரோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆல்டோஸ்டீரோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்டோஸ்டீரோன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியா இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் போகுது. ஸோ அப்ப இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் எது, குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். அப்ப CEDVA மேட்ச் பண்ணீங்கன்னா இதுக்கான வரிசை முறை ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசத்துக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 144 ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு ரிலேஷன்ல இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது எதெல்லாம் ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க, எந்தெந்த ரிலேஷன்லாம் கரெக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா BDE மட்டும்தான் கரெக்ட். BDE தான் கரெக்ட். ஏல என்ன தப்புனா பாராசிட்டிசமோ கமன்சலிசத்துலயும் ஒரு ஸ்பீசியஸ் பெனிஃபிட் ஆனா இன்னொரு ஸ்பீசியஸ் ஹார்ம்டுன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பீசியஸ் பெனிஃபிட் இன்னொரு ஸ்பீசியஸ் ஹார்ம் அப்படிங்கிறது பாராசிட்டிசத்துக்கு தான் சொல்ல முடியும், கமன்சலிசம்க்கு சொல்ல முடியாது. ஓகேவா, கமன்சலிசம் வந்து இந்த இடத்துல பாருங்க, போத் ஸ்பீசியஸ் பெனிஃபிட் கமன்சலிசம், இதுவும் தப்பு. கமன்சலிசம் பொறுத்த வரைக்கும் +0. ஒருத்தருக்கு பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு பெனிஃபிட்டும் இல்ல ப்ராப்ளமும் கிடையாது. நெய்தர் பெனிஃபிட் நார் சஃபர்ட். ஓகேவா, அதனால அது பிளஸ் ஆர் மைனஸ். அதனால ஏவும் சியும் இந்த இடத்துல தப்பு. ஸோ அப்ப ஆன்சர் கீ BDE அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். Which animal do haploid cells divide mitotically? ஒரே ஒருத்தர் தான் பயாலஜில ஹெப்ளாய்டு செல் மைட்டாட்டிக்கலா டிவைட் பண்றாங்க. அது யாருன்னு கேட்டா மேல் ஹனி பீஸ் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது அந்த இடத்துல. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா இன் ஹியூமன்ஸ் ரெஸ்பிரேஷன் அக்கர்ஸ் இன் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ், அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். ஓகே, ஹியூமன்ஸ்ல கரெக்ட் ஆர்டர்ல வரிசைப்படுத்த சொல்றாங்க ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும். கொஸ்டின் நம்பர் 146 ஆன்சர் கீ 3. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பல்மனரி வென்டிலேஷன், வெளியில இருந்து காற்ற உள்ள இழுக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டிஃப்யூஸ் ஆகுது. அக்ராஸ் ஆல்வியோலர் மெம்பரேன்ல டிஃப்யூஸ் ஆகுது. டிஃப்யூஸ் ஆனதுக்கு அப்புறமா கீழே இங்க வந்துடுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பை த பிளட் வழியா அது எல்லா இடத்துக்கும் டிஷ்யூஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்கன்னா இங்க இருந்து மறுபடியும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலா நமக்கு இங்க இருந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 148. ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். பட் ஆனால் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டோகைனேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், பிளட் கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் வந்து ஸ்டெப்டோகைனேஸ். ஸோ அப்போ அதை நம்ம மேட்ச் பண்ணிக்க, ரிமூவல் ஆஃப் கிளாட் ஃப்ரம் த பிளட் வெசல்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாட்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணும். பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணும். ஸ்டாட்டின் வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிப்பேஸ் வந்து ஒரு லிப்பேஸ் வந்து ஒரு டிட்டர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேவா, லிப்பேஸ் வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷனாக இருக்கும். சைக்ளோஸ்போரின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு இம்யூனோ சப்ரஸிவ் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. சைக்ளோஸ்போரின் ஏ வந்து இம்யூனோ சப்ரஸிவ் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் 3 மேட்ச் ஆகும். ஏக்கு 3, பிக்கு 3, ஏக்கு 2, பிக்கு 3, C1, C4 அண்ட் D1 இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து 149 என்ன கேட்டிருக்காங்க, வேர்ல்ட் ஹெஸ்ட் பேர்ல் லாஜிஸ்டிக், அதாவது வேர்ல்ட் ஹெஸ்ட் பேர்ல் மடக்கை இனக்கூட்ட வளர்ச்சியை காட்டுகிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் dn/dt இஸ் ஈக்குவல் டு rn k மைனஸ் n/k அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா, டைரக்ட் புக் ஃபார்முலா. மற்ற எதையுமே மேட்ச் பண்ணாதீங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்து 151. ஓகேவா, 149, 150. Arrange the following cell layers around the female gamete from outer to inner. வெளியில இருந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஃபீமேல் கேமெட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வெளியில இருந்து பார்த்தோம்னா கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது வெளியில ஃபர்ஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜோனா பெலுசிடா. கொரோனா ரேடியேட்டாக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அடுக்கு வந்து ஜோனா பெலுசிடா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரி வைட்டலின் ஸ்பேஸ் இருக்கும். கடைசியா உள்ளுக்குள்ளார ஓவமுடைய பிளாஸ்மா மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதை மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஆன்சர் கீ 4 மேட்ச் ஆகும். CABD அப்படிங்கிறது மேட்ச் பண்ணிக்கலாம். 151. Which one of the following is an appropriate example of sexual deceit? Sexual deceit அப்படிங்கிறது பால் போலிமைக்கு தகுந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா, அதாவது பால் வஞ்சகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நாம படிச்சது பால் வஞ்சகம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இங்க பால் போலிமை அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷுவல் டெசிட் அப்படின்னாலே ஓபிரிஸ் அண்ட் பம்பிள் பீஸ் தான். அதாவது ஓபிரிஸ் மற்றும் பெரிய வண்டு தேனி, வண்டின தேனீக்கள், அவங்க 2 பேரும் மட்டும்தான் செக்ஷுவல் டெசிட்க்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளா புக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 152 மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனி வைல்டு கான்ட்ராக்ஷன், அதிகப்படியான ஒரு பிடிப்பு ஏற்படுது. தீவிர தசை சுருக்கம், கால்சியம் குறைவினால தீவிர தசை சுருக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரிட்டிஸ், மூட்டுகளில் வீக்கம். ஓகேவா, ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறது மூட்டுகளில் வீக்கம். மயஸ்தீனியா கிரேவிஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், தன்னியக்க நோய் குறைபாடு, நரம்பு தசை சதிக்கும் பாதிப்பு. சுய தடைக்காப்பு நோய்கள்னு சொல்லிட்டாங்க. சுய தடைக்காப்பு நோய்கள், தன்னியக்க நோய் குறைபாடுன்னு நம்ம படிச்சிருப்போம். மீதி ஒன்று இருக்கு, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அதாவது தசை சிதைவு. நம்ம தசைநார் சிதைவுன்னு படிப்போம், இங்க தசை சிதைவு நோய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ப்ரொக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெல்டல் மசில், எலும்பு தசைகளின் தொடர்ச்சியான சிதைவு. தசைகள் வந்து சிதைஞ்சு போய் மெலிந்து எலும்பும் தோலுமாக காணக்கூடிய ஒரு வகை நோய் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் கீ 2. 152க்கு செகண்ட் ஆப்ஷன். 153 ஒரு யூக்கரியோட்டிக் செல்லுக்கு ரிலேட்டடா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, யூக்கரியோட்டிக்ல மனிதனுடைய ஆர்பிசி செல்ல அப்ராக்சிமேட்டா சவுல பார்த்தீங்கன்னா 52% புரோட்டீன் இருக்கும், படிச்சிருக்கோம். அதே மாதிரி மேஜர் பாஸ்போலிபிட் அரேஞ்ச் பை லேயர்ஸ், இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு. அதிகப்படியான பாஸ்போலிபிடுகள் இரட்டை அடுக்குகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுவும் ரைட்டு. தேர்டு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் இன்டு த செல் ஃபார்ம் மீசோசோம். மீசோசோம் அப்படிங்கிறது ப்ரோகரியோட்டிக் செல்களுக்கு தான் பார்ப்போம், யூக்கரியோட்டிக்கு கிடையாது. ஸோ அதனால சி தப்பான ஸ்டேட்மெண்ட். டி பார்த்தீங்கன்னா டெய்ல் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட் ஆஃப் த லிப்பிட். டெய்ல்னா சவ்வுல இரட்டை அடுக்கு இருக்கும் இல்லையா, லிப்பிடினுடைய வால் பகுதி இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அதே போல ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. ப்ரொடெக்டட் ஃப்ரம் த அக்வஸ் மீடியம். ஓகேவா, அக்வஸ் மீடியத்திலிருந்து, அதாவது நீரிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஹைட்ரோஃபோபிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். கிளைகோகாலிக்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, அதாவது கிளைகோகாலிக்ஸ் ப்ரொகரியோட்ல தான் இருக்கு, யூக்கரியோட்லையுமே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் செல் மெம்பரேன் இன் யூக்கரியோட்டிக் செல். யூக்கரியோட்டிக் செல்ல இருக்கக்கூடிய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லா யூக்கரியோட்டிக்லையும் இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் ஒரு அதிகப்படியான யூக்கரியோட்டிக்ல தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியல. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ABD அப்படிங்கிறதா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஆசிலேஷன் நடந்திருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இது எல்லாத்துக்கும் வரும் இல்லையா, யூக்கரியோட்டிக்ல இருக்கு இல்லையா, அப்போ எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எல்லா யூக்கரியோட்டிக்ல இருந்தால் தான் நீங்கள் எடுத்துக்கணும். சில யூக்கரியோட்டிக்ல இருக்காது, அதெல்லாம் இதை கன்சிடர் பண்ணுங்க. 154 ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் செல் ஆர்கனல் அண்ட் தேர் இன்க்ளூஷன். செல் ஆர்கனல் இன்க்ளூஷனுக்கு சம்பந்தப்பட்டது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஏ தப்பு. ஏன்னு கேட்டால் எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படிங்கிறது
கால்கி பாடிஸ் எண்டோபிளாஸ்மிட்டிக்லாம் மைட்டோகாண்ட்ரியாவை கொடுத்துருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா வராது. இதுக்கான ஹிண்ட் கூட நான் சொல்லியிருந்தேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அதாவது பிளாஸ்டிடு, பெராக்சிசோம், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மூணுமே எண்டோ மெம்பரேன்ல வரமாட்டாங்க. ஏன்னா செல்ஃபா அவங்களுக்குள்ளாரே ஒரு டிஎன்ஏ இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறதுனால அது அகசவு அமைப்புல வராது, எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்ல வராது. ஓகே, அதனால அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ பி, ரஃப் எண்டோபிளாஸ்மிட்டிக்லாம் பிஎஸ் ரைபோசோம் ஆன் இட் சர்ஃபேஸ், அதோட சர்ஃபேஸ்ல ரைபோசோம்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, ரைட் ஸ்டேட்மெண்ட். மைட்டோகாண்ட்ரியாலையும் பிளாஸ்டிட்ஸ்லயும் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு, ஸோ ரைட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோ டிபியூல், மைக்ரோ ஃபிலமெண்ட், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செல் சட்டகமா உருவாகுது, சைட்டோஸ்கெலட்டனா உருவாகுது, இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா இஸ் எ சிங்கிள் மெம்பரேன், தப்பு. டபுள் மெம்பரேன், இது ராங். அப்ப ஏஇ தப்பு, பிசிடி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபோர்த் ஆன்சர் கீயை நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். 155 காட்டன் போல்வாம், அதே போல கான் போரருக்கான மரபணு குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. மெமரி பண்ணி இருக்கும், ஞாபகம் இருக்கும். கிரை1 ஏசி காட்டன் போல்வாம்க்கு, கிரை1 ஏபி வந்து கான் போரருக்கு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 156 குளோமெருலார் அப்பரட்டஸ், அதாவது ஜக்ஸ்டா குளோமெருலார் அப்பரட்டஸ் எந்த இடத்துல யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு கேட்குறாங்க. த ஸ்பெஷல் சென்சிட்டிவ் ரீஜியன் இன் செல்லுலார் மாடிஃபிகேஷன் எந்த இடம்னு கேட்டா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் டிசிடிலையும் அண்ட் அஃபரண்ட் அட்ரியோல்லையும், அதாவது உச்சல் நுண்தமனி அப்படின்னு வரக்கூடிய அந்த இடத்துலையும் டிசிடி இடத்துலையும் ஒரே நெஃப்ரானுடைய அமைப்புல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் அதுக்கான ரைட் ஆன்சர். ஜேஜி செல்கள் டிசிடி மற்றும் அதுக்கப்புறம் அஃபரண்ட் அட்ரியோல் உச்சல் நுண்தமனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்து 157 தவளையை பொறுத்து சரியான கூற்றுகள், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஃப்ராக் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ 4, ஏசிஇ தான் ரைட்டு, பி தப்புன்னு சொல்றாங்க, டியும் தப்புன்னு சொல்றாங்க. ஏ அப்படின்னு கேட்டா 12 பேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் 10 பேர் தான், இங்க 12 பேர் வரக்கூடாது, இது ஒரு தப்பு இருக்கு. அதே மாதிரி ஹின்பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் செரிபெல்லம் ரைட்டு, மெடுலா ஆப்லங்கேட்டா ரைட்டு. பட் ஆனா ஆப்டிக் லோப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நடுமூளையினுடைய ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் மிட் பிரெயின். ஓகேவா? ஆப்டிக் லோப்ஸ் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் மிட் பிரெயின், அதனால அது வந்து எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அதனால பிடி தப்பு, மீதி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் 158 மேட்ச் த ஃபாலோயிங். கார்டிசால் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். ஆல்டோஸ்டீரோன் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ரீனல் டிபியூல். கோல்சிஸ்டோகைனின் pancreatic enzyme பைல் ஜூஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கோ. ப்ரொஜெஸ்டிரோன் மெமரி கிளாண்ட் ஆல்வியோலைல ஃபார்ம் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இதை மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் கீ 1 இந்த இடத்துக்கு வந்துடும். 159 பாருங்க, சொன்னலையா சிக்கிள் செல் அனிமியால 6th மியூட்டன் கோடான் என்னவா இருக்கும், ஜியூஜி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஹிண்ட். அடுத்து 160 மேல் ஃப்ராகுக்கும் ஃபீமேல் ஃப்ராகுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் ஃப்ராக்ல ஓக்கல் சாக்ஸ் இருக்கு, ஃபீமேல் ஃப்ராக்ல இல்ல. அதே போல கோப்புலேட்டரி பேட் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் 4 லிம்ஸ் மேல் ஃப்ராகுக்கு இருக்கும், ஃபீமேல் ஃப்ராகுக்கு இருக்காது. இது ரெண்டும் தான் அதை வந்து மேட்ச் பண்ண முடியும். ரிமைனிங் எல்லாம் காமனா எல்லா ஃப்ராக்லையுமே பார்க்க முடியும். 161 ஆல்பா 1 ஆன்டிட்ரிப்சின் எதுக்கு ரிலேட்டட்னு கேட்குறாங்க. ஸோ ஞாபகத்துக்கு வந்துருக்கணும் எம்பிசிமா. ஓகேவா? எம்பிசிமா ஆல்பா 1 ஆன்டிட்ரிப்சின்னாலே எம்பிசிமாங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். அதே போல் அனதர் மேட்ச் த ஃபாலோயிங் ட்ரக் எஃபெக்ட் இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நிக்கோட்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டிமுலேட் அட்ரினல் கிளாண்ட், கேட்டிகோல் அமனியும் பிளட் சர்க்குலேஷன்ல ரிலீஸ் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் மார்ஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் செடேட்டிவ் அண்ட் பெயின் கில்லர், அதாவது திறனுள்ள அமைதிப்படுத்தி மற்றும் வலி நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செடேட்டிவ்னா அமைதிப்படுத்தி, பெயின் கில்லர்னா வலி நிவாரணின்னு சொல்றாங்க. ஹெராயின் பார்த்தீங்கன்னா டெப்ரெஷன் ஸ்லோஸ் டவுன் பாடி ஃபங்க்ஷன், அதாவது மன அழுத்த ஊக்கி உடல் பணிகளை குறைத்தல், உடல்ல வேலைகள் வந்து கம்மிப்படுத்த வைக்கிறது. டிப்ரெஷன் வந்து கம்மி பண்ணும், ஸ்லோஸ் டவுன் த பாடி ஃபங்க்ஷன். அப்போ மீதி இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னது, கோகைன். யுஃபோரியா அண்ட் இன்க்ரீஸ்டு எனர்ஜி. யுஃபோரியாக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, களிப்புணர்வு, ஊட்ட சக்தியை அதிகரிக்கிறது. சரிங்களா? ஊட்ட சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அப்படி பார்த்தோம்னா ஃபோர்த் ஆன்சருக்கு இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு மேட்ச் ஆகும்.
அடுத்து டபிள்யூபிசி கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 கியூபிக் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 8000ல ஈசனோஃபில் எவ்வளோ இருப்பாங்க, லிம்போசைட் எவ்வளோ இருப்பாங்கன்னு சொல்லி ஆவரேஜாக கேட்குறாங்க. ஈசனோஃபில்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 2 to 3% படிச்சிருப்போம். லிம்போசைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25% படிப்போம். அப்போ 8000க்கு 2% போட்டிங்கன்னா 160, 8000க்கு 3% போட்டிங்கன்னா 240 வரும். அதே மாதிரி 8000க்கு 20% போட்டிங்கன்னா 1600, 8000க்கு 25 போட்டிங்கன்னா 2000 வரும். ஸோ அப்போ ஆன்சர் கி 160 to 240, ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 164, அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ எது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க? எவல்யூஷனுடைய குரோனாலஜி, எந்த வரிசை முறையில் பரிணாமம் நடந்தது அப்படிங்கிறத வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அபவுட் 65 மில்லியன் இயர்ஸ் அகோ, 65 ஆண்டுகள், மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, 3 கொடுத்துட்டாங்க. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்தது? டைனோசர் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸும் ஆக்டிவாக இருந்துச்சு. இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் அந்த இடத்துல உருவாகி ஒரு செயலில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு நடைபெற்றது. அடுத்து 350 மில்லியன் இயர்ஸ் அகோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலஸ் ஃபிஷ், தாடையற்ற மீன்கள் பரிணாமம் அடையுது. 320 ஆண்டுகளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா களைச்செடி, அதாவது கடல் கொல்லிகள், அதாவது சீவீட்ஸு, பியூ பிளான்ஸ் ப்ராபப்ளி எக்ஸிஸ்ட் ஆகுது, புதுசாக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகும். 164க்கு தேர்ட் ஆப்ஷன். 165 இது ரிலேட்டட் டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பேஸ் பண்ணி. ப்ரொஜெஸ்டா சர்ட் பார்த்தீங்கன்னா ஐயூடி, எதுக்கு? ஹார்மோன் வெளியீடு ஐயூடிகளில் கொண்டு வந்துடலாம். மல்டி லோடு 375 காப்பர், தாமிரம் வெளியீடும் ஐயூடிகளில் கொண்டு வந்துடலாம். டயஃப்ரம் பார்த்தீங்கன்னா பேரியர் மெத்தட், ரப்பர் போன்ற அமைப்பு, பெண்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு உரை. அதே போல் சஹேலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வகை மாத்திரை, ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் 4 வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? 166 பிளாஸ்மோடியத்துக்கு சம்பந்தப்பட்ட வரிசை அமைப்பு, அரேஞ்ச் த ஸ்டேஜஸ், எதுக்கப்புறம் எது நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து இ, ஃபீமேல் மஸ்கிட்டோ இன்ஜெக்ட் த ஸ்போரோசைட், யாருடைய இதில்? ஹியூமனுடைய ரத்தத்தில் கலக்குது. அங்கேருந்து டைரக்டாக அடுத்தது எங்கே போகும்? கல்லீரலுக்கு போகும், லிவருக்கு போகும். அப்போ செகண்ட் ஸ்போரோசைட் ரீச்சஸ் த லிவர் த்ரூ த பிளட். அங்கேருந்து பேரசைட் வந்து ஏசெக்சுவலாக லிவரில் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அது வெடிச்சு ரத்தத்தில் மறுபடியும் கலக்குது. அப்படி கலந்தா பேரசைட் ஏசெக்சுவலாக ஆர்பிசியில் ஒரு டைம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதுலேருந்து மறுபடியும் கடைசியாக கேமிட்டோசைட்டை ஆர்பிசியில் டெவலப் பண்ணுது. ஸோ இந்த வரிசை முறையில் தான் கொடுக்கும். இதுவும் புக் லைனிங் தான், அடுத்தடுத்த வரிசைகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகும். 167 ரெண்டு டிஃப்ரென்ஸ் மேட்ச், ப்ரெக்னன்சி பீரியடை வச்சு எதுக்கு எது மேட்ச் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஃபீட்டஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஹேர் அப்பியர்ட் ஆன் த ஹெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20 வாரங்கள், அதாவது 5 மாத அளவில் ஃபீட்டஸ் அசைவு இருக்கும், கருவுக்கு வந்து அசைவு இருக்கும். அதே போல் முடி, தலையில் வந்து முடி உருவாற்றம் ஏற்படும் 5 மாதம் முடிவில், 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் டெவலப்ஸ் லிம்ஸ் அண்ட் டிஜிட், கை கால் விரல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 வாரத்தில், அதாவது 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலே அந்த விரல்கள்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஃபீட்டஸ் டெவலப்ஸ் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு பார்க்கும்போது 12 மாதம், அதாவது 3 மாதங்களுக்கு முடிய நிலையில் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, ஆண் பாலின உறுப்பு வெளியில் உருவாக ஆரம்பிக்குது 12 வீக்ஸுக்கு. அப்போ மீதி ஒன்று தானே இருக்கு, அப்போ ஹேர் டெவலப்ஸ் மீதி இருக்கிறதால என்ன வந்துடும்? 24 வீக்ஸில் வரும். அப்போ அது மேட்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆன்சருக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். 168 ஃபைட்லெஸ் பேர்டு, ஃப்ளைட் பறக்க முடியாத ஒரு பறவை எதுங்க? பென்குயின், ஆப்டினோடைட். மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, பறக்க முடியாத பறவை ஆப்டினோடைட். அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுக்கறதுல பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன் பிளாட்டிகல் மின்தஸ் இன்கம்ப்ளீட், அது கரெக்டு. பைலேட்ரல் சிமெட்ரி இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் அடல்ட் எக்கினோடம்ஸ், இது தப்பு. இந்த இடத்துல ரேடியல் சிமெட்ரி வரணும், அடல்ட்டுக்கு ரேடியல், லார்வாக்கு தான் பைலேட்ரல் படிக்கணும். அடுத்தது சீடோசியலோம் இஸ் பொசஸ்டு பை அஸ்கல்மின்தஸ், அஸ்கல்மின்தஸ்க்கு பொய் உடற்குழி, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து நோட்டாகார்டு இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த லைஃப் இன் த கிளாஸ் கான்ட்ரிக்டிஸ், இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட்டு. இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க.
மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் ரெப்டீலியா மெயின்டைன் எ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். ரெப்டீலியானா என்னதுங்க? ஊர்வன. அவங்களால ஒரு நிலையான உடல் வெப்பநிலையை பராமரிக்க முடியாது. நிலத்திலையும் இருப்பாங்க, நீர்லயும் இருப்பாங்க, ரெண்டு இடத்துலையுமே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப பியும் இயும் தான் தப்பு. சரிங்களா? 170. குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ப்ரொக்யூர்டு ஃபிஷ் லைக் அனிமல் அப்பான் இன்வெஸ்டிகேஷன். அதாவது மீன் போன்ற அமைப்புக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கெலிட்டன் கார்டிலேஜ்னு ஒரு ஹிண்ட் இருக்கு. எக்டோ பேரசைட்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாய் மீன் கான்ட்ரிக்டிக்ஸ் வராது, ஸ்கோலியோடன் வராது. பறக்கும் மீன் எக்ஸோசீட்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ் வராது. பிராங்கியோஸ்டோமா என்னதுங்க? பிராங்கியோஸ்டோமா அப்படிங்கிறது நமக்கு இதில் வரும் இல்லையா, வால்நாணியில் வரும் இல்லையா, பிராங்கியோஸ்டோமா அதில் இருக்கிறது, அதுலேயும் வராது. அப்போ மீதி இருக்கிறது பெட்ரோமைசான். ஓகேங்களா? அது மட்டும் தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். பேரடு ஃபின்ஸு ஸ்கேல்ஸு கிடையாது அவங்களுக்கு. சக்கிங் மவுத் பாருங்க, சர்க்குலர் சக்கிங் மவுத் இருக்கு. அப்போ சைக்ளோஸ்டோமா, பெட்ரோமைசான், ஹேக்ஃபிஷ் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இது மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. 171. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு எது எதுன்னு கேட்குறாங்க. சி மட்டும்தான் தப்பு. ஏன்னு கேட்டா இன்க்ரீஸ் இன் கால்சியம் இன்ஆக்டிவேட் த ஆக்டின்னு சொல்றாங்க. இது தப்பு. இந்த இடத்துல இன்ஆக்டிவேட் வரக்கூடாது, ஆக்டிவேட் த ஆக்டின்னு வரணும். ஆக்டின் ஆக்டிவேட் பண்ணி ஃபார் பிரேக்கிங் கிராஸ் பிரிட்ஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம மாற்றணும். சரியா? அதனால இது தப்பா இருக்கு. இது மட்டும் தான் தப்பு. ரிமைனிங் எல்லாமே ரைட் ஸ்டேட்மெண்ட். மோட்டார் நியூரான்ல வந்து சிஎன்எஸ் வந்து சிக்னல் வரும், அங்கேருந்து மசில் ஃபைபர் வரைக்கும் கொண்டு போகும். அதே போல் நியூரல் சிக்னல்லேருந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆனால் அங்கேருந்து ஒரு கால்சியம் வந்து வெளியிடும். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஆக்டின் வந்து மயோசினோட பைண்ட் பண்ணாங்கன்னா குறுக்கு பாலத்தை உருவாக்குறாங்க, கிராஸ் பிரிட்ஜ். இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட்டு. ஷார்ட்னிங் ஆஃப் சார்கோமியர் டேக்ஸ் பிளேஸ் பை புல்லிங் ஆக்டின் ஃபிலமெண்ட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஏ பேண்ட். நடுவில் ஏ பேண்டுடைய புல்லிங் மூலமா நமக்கு டிஃப்ரென்சியேஷனை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஏபிடிஇ இதெல்லாம் ரைட்டு, சி மட்டும் தப்பு. 172. ஜிஃப்ட்டுக்கு ரிலேட்டடா என்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஜிஃப்ட் அப்படிங்கிறது கேமிட்டை கொண்டு போய் நம்ம ஃபெலோப்பியன் டியூப்ல வைக்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கலெக்டட் ஃப்ரம் த டோனார் டு த ஃபெலோப்பியன் டியூப் ஆஃப் அனதர் ஃபீமேல். ஏன்னா ஒரு ஃபீமேலால ஒரு கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு இன்னொரு ஒரு ஓவமை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை இன்னொரு ஃபீமேல்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்றாங்க. ஹூ கேனாட் ப்ரொடியூஸ் ஓவம், அவங்களால அண்ட செல்களை சரியான முறையில் உற்பத்தி பண்ண முடியல, ஆனா கருப்பை நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு அண்ட செல்ல மட்டும் ஒரு யாருக்கிட்ட, கொடையாளி கிட்ட இருந்து அண்ட செல்களை மட்டும் வாங்கி தன்னுடைய கருப்பையில வச்சுக்க முடியும். பட் கேன் ப்ரொவைட் சூட்டபிள் என்விரான்மெண்ட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட். அப்ப ஜிஃப்ட்டுங்கிறதுக்கான கரெக்ட் இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன் மேட்ச் ஆகும், மற்ற எதுவுமே இங்க மேட்ச் ஆகும். ஓகேவா? 172. வித் ரெஃபரன்ஸ் டு ஹியூமன் எண்டோஸ்கெலிட்டனை பேஸ் பண்ணி எதெல்லாம் ரைட்டுன்னு கேட்குறாங்க, இதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஹியூமன் ஸ்கல் இஸ் மோனோகாண்டிலிக். தப்பு. ஏன்னா ஹியூமனுடைய மண்டை வந்து டைஸ்காண்டிலிக் அப்படிங்கிறது வரணும். அப்போ த ஜாயிண்ட் பிட்வீன் எனி டூ அட்ஜாயினிங் வெர்டிபிரே இஸ் கார்டிலேஜினஸ். கரெக்ட். ரெண்டு முதுகு தண்டு இருக்கு இல்லையா, எந்த முதுகு தண்டு எடுத்தீங்கனாலும் ஒரு தண்டுக்கு இன்னொரு தண்டுக்கு நடுவில் இருக்கிறது எதுனா குருத்தெலும்பு தான். ஸோ அது ரைட் ஸ்டேட்மெண்ட். ஹியூமன் பீயிங்ஸ் நம்பர் ஆஃப் செர்விக்கல் வெர்டிபிரே எத்தனை? மனிதனுக்கு கழுத்து எலும்புகள் மொத்தம் 7 எலும்புகள் இருக்கும். ஸோ இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஆல் ரிப்ஸ் எக்ஸப்ட் த லாஸ்ட் 2 பேர்ஸ் ஆர் பைசெஃபாலிக். இது தப்பு. எக்ஸப்ட்னு இந்த லைன் வரக்கூடாது, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆக்சிபிட்டல் போன் ஆஃப் ஸ்கல் இஸ் ஆர்டிகுலேட்டட் வித் அட்லஸ் வெர்டிபிரேட். இது ரைட் ஸ்டேட்மெண்ட். ஆக்சிபிட்டல் போனா தலையினுடைய பிடரி எலும்பு அட்லஸ் எலும்போட இணைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது பிசிஇ இது மட்டும்தான் இதுக்கு ரைட் ஆன்சர், அதை மட்டும் எடுத்துக்கணும். 174. ஸ்பெர்மட்டோகோனியா சம்பந்தப்பட்ட ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சி அண்ட் இ மட்டும்தான் ரைட்டு, ஏபிடி தப்பு. ஏல என்ன தப்பு இருக்கு பாருங்க. ஸ்பெர்மட்டோகோனியா அண்டர்கோ மியாட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, ஆல்வேஸ் மியாட்டிக் நடக்கும், ஆனா எப்பயுமே மியாட்டிக் மட்டும் நடக்காது. ஸ்பெர்மட்டோகோனியா கம்மியா இருந்தா மைட்டாசிஸும் பண்ணிக்குவாங்க, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் டிவைட் மைட்டாட்டிக்கலி.
மியாட்டிக்கலா தான் செகண்ட் ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்க முடியும். இங்க மைட்டாட்டிகலின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ பி தப்பு, ஏவும் தப்பு. ஓகேவா? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் த்ரூ their செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் ப்ரொடியூஸ் ஹெப்ளாய்ட் ஸ்பெர்மாட்டிட்ஸ், இது ரைட். ஸ்பெர்மாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெர்மட்டோசோவா த்ரூ மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் தப்பு. மியாசிஸ் மூலியமா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க அடுத்த லைன்லயே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸ்பெர்மாட்டிட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்பெர்மட்டோசோவா பை ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இந்த இடத்துல ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னு வந்திருக்கணும், அதுதாங்க கண்டிஷனு. அதனால இதுவும் தப்பு. அப்ப இது ரைட்டு. ஸோ அப்ப சி அண்ட் இ மட்டும் தான் ரைட்டு. ஸோ அப்ப ஆன்சர் கீ செகண்ட் ஆப்ஷன். 175 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு RH குரூப்பிங். RH அதாவது பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிஸ் இஸ் எ கண்டிஷன் observed having fetus with RH negative blood, mother with positive blood. மதர் பாசிட்டிவும் சைல்டு நெகட்டிவும் சொன்னாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்புறம் எப்படி அது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிஸ் ஆகும்? அப்ப இது ராங் ஸ்டேட்மெண்ட். அவங்க கேட்டிருக்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? RH ஆன்டிஜன் இஸ் அப்சர்வ்ட் ஆன் RBC இன் த மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். நிறைய பேருடைய மனித ரத்த செல்கள்ல அதிகமா RH ஆன்டிஜன் இருக்கு. ஸோ அதனால அது ரைட் ஸ்டேட்மெண்ட். பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் RH குரூப் ஷுட் ஆல்சோ பி மேட்ச்டு. கண்டிப்பா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பிளட் குரூப் செக் பண்ணி டிரான்ஸ்ஃபியூஷன் பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவையும் செக் பண்ணி தான் கொடுக்கணும், இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். அது RH incompatibility is observed when a pregnant mother is negative, fetus is positive. ஸோ இது ரைட். ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு, ஆனா இங்க சொன்னது கரெக்ட். அடுத்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிஸ் கேன் பி அவாய்டட் பை அட்மினிஸ்ட்ரிங் anti-RH ஆன்டிபாடிஸ். கொடுக்கணும் தான், கரெக்ட் தான். பட் ஆனா என்ன சொல்றாங்க, டெலிவரி ஆஃப் த செகண்ட் சைல்டுன்னு சொல்றாங்க. செகண்ட் சைல்ட்னா ஃபர்ஸ்ட் சைல்ட்ல வந்தா தான் ப்ராப்ளம். செகண்ட் சைல்டு வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த சைல்டு இல்லை, ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு இந்த இடத்துல வந்திருந்தா அது ரைட். ஸோ அப்போ இது தப்பு. ஸோ அப்போ ஏஇ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகே, ஆஸ்டிக்துக்கு சம்மந்தப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. ஃப்ளையிங் ஃபிஷ் எக்ஸோசீட்டஸ் வரணும், ஏஞ்சல் ஃபிஷ் வரணும், அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஃபிஷ் பெட்டா வரணும். ஸோ இதெல்லாம் தான் ஆஸ்டிக்திக்ஸ்க்கு வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் இதில் ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ஃபைட்டிங் ஃபிஷ் இது ஆஸ்டிக்திக்ஸில் வந்துடுறாங்க. டெவில் ஃபிஷ் மொலுஸ்கனில் வந்துடுது. கட்டில் ஃபிஷ் இங்கேயும் மொலுஸ்கனில் வந்துடுது. ஓகேவா? அப்போ ஹேக் ஃபிஷ் இது வந்து இதில் கொண்டு வந்துடுறாங்க, பெட்ரோமைசன் அந்த இதில் வந்துடுறாங்க. ஸோ அதனால மூணுமே ஆஸ்டிக்திக்ஸில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தான். 177 கிராஸ்ஓஃபர் அப்படிங்கிறதுக்கு குரோமோசோம் நமக்கு என்னன்னு படிச்சிருப்போம், XO XX படிச்சிருப்போம். இது மேல், இது ஃபீமேல். அப்ப XOனா ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா? இங்க பாருங்க, சம் மெம்பர் வந்து 23 கொடுத்துருக்காங்க, சம் மெம்பர் 24. அப்படின்னா மேல் வந்து 23, ஃபீமேல் வந்து 24. ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்கிறதுனால மேல் 23. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் 23 இருக்கிறதுனால மேல் சூஸ் பண்ணுங்க, ரெண்டாவதா 24 இருக்கிறதுனால ஃபீமேல் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து 178 ஹியூமன் எவல்யூஷனை பொறுத்து சீக்வன்ஸை வரிசைப்படுத்த சொல்றாங்க. அவங்களுடைய மண்டையினுடைய மூளை திறனை பொறுத்து, மூளை கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வரிசைப்படுத்தணும்னா ரமாபித்தேகஸ், ஹோமோ ஹாபிலிஸ், அதுக்கப்புறம் எரெக்டஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் நியாண்டர்தல் மேன் அண்ட் ஃபைனலா ஹோமோசாப்பியன்கள் உருவாகுவாங்க. இவங்களுடைய வரிசை முறையில தான் மண்டையினுடைய மூளை அமைப்பு கொள்ளளவு வந்து வித்தியாசப்படுத்தி காமிச்சது. இதுதான் வரிசை, மற்ற எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ 179 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதுக்கான ரிசப்டார்ஸ் எங்க இருக்கும்னு கேட்குறாங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வாங்கக்கூடிய ஏர்பிகள் எங்க இருக்கும்? பின் சினாப்டிக் சவ்வுல தான் காணப்படும். போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன், பின் சினாப்டிக் சவ்வில் காணக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கான ஏர்பி. அது ரைட் ஆன்சர். இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இதெல்லாம். அடுத்து கடைசி கொஸ்டினா நமக்கு வந்து 13 பேப்பர் கோட்ல கடைசி 180வது கொஸ்டின், ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி. நம்மளுடைய பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் லெசன் வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே டக்கு நீங்க எதை எடுத்துடலாம், டிவி எடுத்துக்கோ. டிவி வந்து 500 ml. அதே போல ஆர்வி வந்து 1100ல இருந்து 1200 ml மேட்ச் பண்ணிக்கோ. அதே போல ஐஆர்வி வந்து பாத்தீங்கன்னா 2500ல இருந்து 3000, இஆர்வி வந்து 1000 இருந்து 1100 ml. இதை நீங்க மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் 1 மேட்ச் ஆகும். ஓகேவா?
ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கு. ரிமைனிங் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின், புக்கில் பிரிண்டிங் ஆனது, நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணப்ப இந்த லைனிங் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது, கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஸோ நம்ம புக்கு பிரிண்டிங்லேயும் இதெல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்சிஆர்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது இது வந்து கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு என்சிஆர்டி தான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம இன்னைக்கு இந்த டைம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக நமக்கு ஃபியூச்சரில் சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ரிசல்ட்ஸ் வரும், இதை வச்சு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, பார்ப்போம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.